Yes, good evening. Good evening, ma'am. Good evening. வாய்ஸ் ஆடிபிள் தானே? Yes, ma'am. Yes, ma'am. வாய்ஸ் ஆடிபிள். தேங்க் யூ சார். Thank you so much, ma'am. தேங்க் யூ சார். நான் ஜூன் 13ஓட கிளாஸஸ் வந்து ரிவிஷன் செஷன் எண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அப்படித்தானே? ஞாபகம் இருக்கா? ஜூன் 15 சொல்லியிருந்தேன். அது சாட்டர்டே சண்டே. ஸோ ஜூன் 13. Yes, ma'am. எஸ், ஞாபகம் இருக்கு. அது ஆமா, 1 ஞாபகம் வீக் இருக்கு. நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? ஓகே மேம். அதர்ஸ், பிரின்ஸ், ஷீலா, பிரணா, அனிதா மேம், கீர்த்தனா. Yes, ma'am. Yes, ma'am. பண்ணலாங்க. 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த வீக் கூட நம்ம வந்து ரிமைனிங் இருக்க கொஸ்டின் பேப்பர் ஷிஃப்ட் 2 பார்த்துட்டு இருக்கோம். ஷிஃப்ட் 1 பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இன்னும் 40 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஓகே, அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்த 1 வீக் நான் டிசம்பரை கம்ப்ளீட் பண்ணலாம்னு தாட் இருக்கு. டிசம்பர் தான் இப்போ லாஸ்டா ப்ரீவியஸா கேட்ட எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்றது உங்களோட பர்சனல் ஒப்பீனியன்ல ஓகேவா இருக்கா, இல்ல நம்ம ட்ராக் மாத்தி ரிவிஷன் பண்ணா பெட்டரா இருக்கும்ன்ற ஒரு ஒப்பீனியன் உங்ககிட்ட இருக்கா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? ட்ராக் மாத்தினா புரியல மேம். மாத்தினா எங்களுக்கு ஒவ்வொரு சாப்டரா ரிவைஸ் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் நடத்துறேன். சாசேரியன் ரைட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியர், அந்த மாதிரி சாப்டரா மூவ் பண்றது பெட்டரா? இல்லனா இப்ப நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்த்து ரேண்டம் ரைட்டர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன ரைட்டர்ஸ் இருக்காங்களோ அவங்கள மட்டும் நம்ம படிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். இது ஃபைனான்னு கேக்குறேன். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் கேக்குறேன். இது படிக்கிறதுக்கு ஓகேவா இருக்கா? மண்டையில ஏறுதா? மேம் சாப்டர் மூவ் ஆன் பண்ணலாம் மேம். சாப்டரா மூவ் ஆன் பண்ணா எக்ஸாம் வரதுக்குள்ளேயும் என்னால ஒரு 3 சாப்டர்ஸ் கூட கிராஸ் பண்ண முடியாது. அக்கா இல்லை இந்த மாதிரி நம்ம அந்த லாஸ்ட் வீக் மட்டும் இப்போ ஒவ்வொரு சாப்டர்லையும் நமக்கு வந்து எப்படி யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸோ நம்ம அவங்கள மட்டும் பார்த்தா அப்படி பார்க்கலாமா? நான் உங்களோட ஒப்பீனியன் தான் கேட்கிறேன். பிகாஸ் நான் படிச்ச மாதிரி தான் நீங்களும் படிக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. நீங்க உங்களோட ஸ்பேஸ் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னா நான் அந்த மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு போறேன். அப்ப அப்படி பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா ஒவ்வொரு சாப்டர் கீழ யார் யார் வரா அப்படின்றது மட்டும் நான் சொல்லிக் கொடுக்கவா? இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ். ஆமாக்கா, நீங்க அதை மட்டும் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ஸ் சாசர் ஏஜ்ல யார் யார் இம்பார்ட்டன்டா இருக்கா, ஷேக்ஸ்பியரோட ஏஜ்ல யார் யார் இம்பார்ட்டன்டா இருக்கா, ரெஸ்டோரேஷன் காமெடி, அதுக்கப்புறம் சென்டிமெண்டல் காமெடி, அப்புறம் ரெஸ்டோரேஷன் பீரியட், அப்புறம் அகஸ்டன் பீரியட், அப்புறம் ரொமான்டிக் ரைட்டர்ஸ், அப்புறம் லேட் ரொமான்டிக் ரைட்டர்ஸ். அந்த மாதிரி சாப்டர்ல இருக்கிற ரைட்டர்ஸோட நேம் மட்டும் நான் கிளியர் பண்ணி விடவா? எஸ் மேம். ஃபைனா எல்லாருக்கும்? கீர்த்தனா, சரண்யா, ஓகேக்கா. அனிதா மேம், தாமு சார். எஸ் மேம். ஃபைன் தானே? ஓகேங்க மேம். எஸ் மேம். எஸ், டன். ஓகே, எனக்கு தான் எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க ரிவைஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அதுதான் என்னோட டார்கெட். அதை தாண்டி எனக்கு எந்த டார்கெட்டும் கிடையாது. நான் காலையில செஷன் போட மாட்டேன் நெக்ஸ்ட் 1 வீக். பிகாஸ் நம்ம பண்ணணும்னு நினைச்சது 13 வரைக்கும் தான். அகைன் நான் காலையில உங்களை எழுப்பி கஷ்டப்படுத்த நான் விரும்பல. உங்களுக்கு ஓகே அப்படின்னா காலையில we will continue. இஃப் நாட் அப்படின்னு சொன்னா ஈவினிங் 1:30 1.5 hours இருக்கும் உங்களுக்கு. 6 to 6:30 to 8 வரைக்கும் உங்களுக்கு செஷன் இருக்கும். அந்த 1.5 hours நான் சாப்டர் டு சாப்டர் உங்களுக்கு இதுல இந்த ரைட்டர்ஸ்லாம் இதுக்கு கீழே தான் வருவாங்க அப்படின்ற நாலேஜை மட்டும் நான் டஸ்ட் பண்ணி விடுவேன். இல்லைக்கா, மார்னிங் போடலாம்க்கா. மார்னிங் அதர்ஸ்? எஸ் மேம். ஃபைன் தானே எல்லாருக்கும்? எஸ் மேம். என்னைக்கு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணாங்க? நான் குரூப்ல போட்டதுக்கே ஒரு இமோஜியும் வரவே இல்ல. ஏன்டா போட்டாங்கன்ற மாதிரி இருந்தீங்க எல்லாரும். அக்கா 27க்கு எனக்கு எக்ஸாம். எந்த ஷிஃப்ட்? ஈவினிங்க்கா. டைமிங்? ஐ திங்க் 3 to 6 நீங்க. 3 to 6. இதுல இருக்கிறதுல யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு ஒருத்தரா சொல்ல முடியுமா? பிரனா, நான் இதை விட்டு அப்ளை பண்ணல மேம். ஷீலா, நீங்க? மேம் அப்ளை பண்ணிருக்கேன். சூப்பர். ஜாக்கு? பண்ணிட்டேங்க. பண்ணிட்டீங்க. அனிதா மேம்? பண்ணிட்டேன் மேம். தாமு சார்? எஸ் மேம். சரண்யா மேம்? எஸ் மேம் பண்ணிருக்கேன். மனிஷா? பண்ணிட்டேன் சார். கீர்த்தனா? பண்ணிட்டேன் மேம். ஓகே, எல்லாருமே பண்ணிருக்கீங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. பண்ணிட்டு எனக்கு நீங்க உங்களோட ஹால் டிக்கெட்லாம் எனக்கு சென்ட் பண்ண வேணாம். அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அது உங்களோட விஷ். ஓகேவா? பட் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஸ்கோர் இருக்குன்றது எனக்கு வேணும். அப்பதான் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க எதுல லேக் ஆகுறீங்க, எந்த இடத்துல நீங்க விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆன்சர் கீ பப்ளிஷ் பண்ணுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆன்சர் கீன்னு வெளியில வரும்னு. எஸ் மேம். எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி ஆன்சர் கீயை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. உங்களோட ஆன்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கீ பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ஆன்சர் கீயை எனக்கு எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருக்கணும். இப்பவே நான் சொல்றேன், எனக்கு மறந்துட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. வந்ததும் அந்த இன்ஃபர்மேஷன் நான் டெஃபினட்டா குரூப்ல போடுவேன். உங்களோட ரோல் நம்பர் என்ன, இல்லைன்னா உங்களுக்கு கொடுத்த நம்பர்ஸ் என்னன்றது கொடுத்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணியிருக்கணும். அண்ட் உங்களோட ஆன்சர் என்னன்றது அதில் கொடுத்துருப்போம், அதையும் டவுன்லோட் பண்ணணும். ரெண்டையுமே கிராஸ் செக் பண்ணி எந்த இடத்துல நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு எனக்கு கண்டுபிடிக்கணும். அப்பதான் வந்து நான் இந்த இடத்துல நான் உங்களை வந்து பூஸ்டப் பண்ணணுன்றது
பை பர்சன் டு பர்சன் எனக்கு தெரியும். எதுல நீங்க லேக் ஆகுறீங்க, எத நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். சில பேர் இயர உடனே மனப்பாடம் பண்ணிடுவீங்க. சில பேர் பேப்பர் 1 நேச்சுரலாவே உங்களுக்கு வரும். சில பேத்துக்கு பேப்பர் 2ல காம்பினேஷன் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க என்ன நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க என்கிட்ட கொண்டு வரீங்களோ, கரெக்ட்டான அனாலிசிஸ் என்கிட்ட குடுத்தா மட்டும் தான் நீங்க எதுல லேக் ஆகுறீங்க, நான் எத ஃபோக்கஸ் பண்ண சொல்லணும்ன்றது நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்குள்ள நான் உங்கள ட்ரெயின் பண்ண முடியும். திருப்பியும் இதே 6 மந்த்ஸ் நான் சாசர்ல இருந்து தான் எடுத்துட்டு போறேன். பட் அதே மாதிரி ப்ரீவியஸ் பேட்ச்ல இருந்த அதே பெர்சன்ஸ்க்கு நான் அப்படியே எடுத்துட்டு போகணும்னு விருப்பப்படல. ஃபார் எக்ஸாம்பிள் தாமு சார் நவம்பர்ல இருந்து படிக்கிறாங்க. அனிதா மேம், அனுஷா, கீர்த்தனா, பிரணா இவங்க எல்லாருமே நவம்பர்ல இருந்து என் கூட படிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு திருப்பியும் அடுத்த 6 மந்த்ஸ் அதே ஃப்ளோல எனக்கு போகணும்ன்றது கட்டாயம் கிடையாது. அப்ப நான் உங்களுக்கு வேற வழி நான் சொல்லிக் குடுப்பேன். அந்த வழிய நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டிசம்பர்ல ஃபார் ஷூர் கிளியர் பண்ண முடியும். ஒருவேள ஜூன்ல இல்லன்னா அப்படி சொல்றேன். ஓகேவா? ஜூன்ல கிளியர் பண்ணிட்டா வெல் அண்ட் குட். தட்ஸ் ஃபைன். இஃப் நாட் அப்படின்னு சொன்னா நம்ம வேற பாத் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு எதுல வீக்கா இருக்கீங்கறத நான் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போகணும்னு நான் விருப்பப்படுறேன். ஓகேவா? அதுக்கு நீங்க எனக்கு அனலைஸ் பண்ணி நான் மேம் இதுல தான் நான் வீக்கா இருக்கேன். எனக்கு இதுதான் லேக் ஆகுது. அப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்டா நான் அதுக்கு என்ன பண்ணணும்ன்றத அடுத்த 6 மந்த்ஸ் நான் சொல்லிக் குடுப்பேன். வி கேன் ட்ரெயின் இட். ஒரு ஒரு விஷயத்த ஒரு அட்டெம்ப்ட் போட்டதும் டெஃபினட்டா கிளியர் பண்ணணும். அவ்வளவுதான் நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு அதுல இருந்து வெளியில போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் 2 ஸ்டெப் தான் இருந்திருக்கும் அது ரீச் ஆகுறதுக்கு. நீங்க அதுல இருந்து கிவ் அப் பண்ணிட்டு போறீங்கன்ற தாட் மட்டும் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அட்டெம்ப்டும் டெஃபினட்டா பண்ணி தான் பார்க்கணும். 1 இயர் சாலிடா ஆகும். அரைகுறையா படிச்சுட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு காலேஜ்ல போய் நீங்க ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. ஒண்ணு படிக்கிறத முழுசா படிச்சுட்டு வெளியில போ. இல்ல சும்மா அரைகுறையா படிச்சுட்டு வெளியில போறேன்னா அது நாலேஜே கிடையாது. சரியா? சோ 6 மந்த்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, 1 இயர் ஆனாலும் பரவாயில்ல. குடுத்திருக்க டைமை யூட்டிலைஸ் பண்ணி எதுல லேக் ஆகுறோம்ன்றத பார்த்து அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா we can crack it on December or else in June. கிளியரா? கிளியர்க்கா? எஸ் மேம். எஸ். கொஸ்டின் பேப்பர் போலாம். ஓகேவா? I will share my screen. ஸ்கிரீன் விசிபிளாடா? எஸ் மேம். அது எல்லாருக்கும் விசிபிள் தானே? எஸ் மேம். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐடென்டிஃபை த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் நாட் ரிட்டன் பை ஷேக்ஸ்பியர். ஓகேவா? ஷேக்ஸ்பியர் என்னென்ன ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எழுதியிருக்காருன்னு தெரியும். இதுல எது ஷேக்ஸ்பியர் எழுதலன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு கதை சொல்லி கொடுத்து படிக்க சொன்னேன்ல. Identify the historical place not written by Shakespeare. Henry III, Richard III, Richard II, Henry V, Richard V. ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆடிபிளா இருக்கேனா? இங்க கரண்ட் போயிடுச்சு சடனா. இது இதாகுதுக்கா. இப்ப ஓகே ஆயுதம் தானே? நான் போன்ல கனெக்ட் பண்ணிட்டேன். இப்ப ஃபைன் தானே? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. fine. உங்க புக் ஓபன் பண்ணி ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் எடுத்து இது எது ஆன்சர் கிடையாதுன்னு சொல்லுங்க. நான் கேண்டில் மட்டும் பொறுத்திட்டு வந்துடுறேன். ஜஸ்ட் கிவ் மீ 2 மினிட்ஸ். அக்கா 4th ஒன்று நினைக்கிறேங்க. அக்கா கேக்குதா? அக்கா நீங்க பேசுறது கேட்கல. அக்கா உங்க வாய்ஸ் கேட்கலக்கா.
சாரி, நான் கேண்டில் கொடுத்து போயிருந்தேன். ஐம் சோ சாரி. இதான் ஆன்சர். ஃபோர்த் ஒன்னுக்கா. ஏஎன்இ ஷேக்ஸ்பியர் எழுதல அப்படிதானே? ஹென்றி த தேர்ட் அண்ட் ரிச்சர்ட் த ஃபிஃப்த். ஓகேவா? எனக்கு இதோட chronology மட்டும் ஆன்சர் சொல்லுங்க. நான் இன்னும் கேண்டில் பொருத்தின பாடம் இல்ல. ஜஸ்ட் a minute. Sorry for the interruption. I'm so sorry. So sorry. ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான். ஏஎன்இ ஓகேவா? அது 2 தான் ஷேக்ஸ்பியர் எழுதல அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ ஷேக்ஸ்பியர் எதெல்லாம் எழுதினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஹென்றி த சிக்ஸ் பார்ட் 1, ஹென்றி த சிக்ஸ் பார்ட் 2, ஹென்றி த சிக்ஸ் பார்ட் 3, ரிச்சர்ட் த தேர்டு, எட்வர்ட் த தேர்டு, ரிச்சர்ட் த செகண்ட், ஹென்றி த ஃபோர்த் பார்ட் 1, ஹென்றி த ஃபோர்த் பார்ட் 2, ஹென்றி த ஃபிஃப்த், ஹென்றி த எய்த். ஓகேவா? இது ஈஸியா புரியணும் அப்படின்றதுக்காக தான் ஹென்றி 4, 5, 6, 8 அவர் எழுதினாரு. அப்புறம் ரிச்சர்ட்ல 2ம் 3யும் எழுதியிருக்காரு. எட்வர்ட் த 1. இதை நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். இதை பாத்தீங்க அப்படின்னா எது 6 எது 4ன்னு எப்ப பார்த்தாலும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் ரோமன் லெட்டர்ஸ்ல நம்ம பார்க்கும்போது. சோ பெட்டர் இப்ப மெமரைஸ் பண்ணிடுறேன். ஹென்ரில வந்து 4, 5, 6, 8 அவர் எழுதியிருக்காரு. ரிச்சர்ட்ல செகண்டும் தேர்டும் எழுதியிருக்காரு. எட்வர்ட்ல ஃபர்ஸ்ட் மட்டும் எழுதியிருக்காரு. ஓகேவா? ரிச் அப்படின்னாலே நம்ம ரிச் ஆகிறதுக்காக தான் chronology நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதனால அதுல 2ம் 3யும் எழுதியிருக்காரு. ஹென்றி வந்து 4, 5, 6 எழுதியிருக்காரு. 7 மட்டும் எழுதல, 8 எழுதியிருக்காரு. எட்வர்ட் த 1. இதுதான் அவரோட ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஒன் நம்பர். டோட்டலா எத்தனை இருக்குன்னு பார்த்தா 4, 5, 6, 7. 7 ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எழுதியிருக்காரு. அந்த 7 என்ன அப்படின்றத மட்டும் இதுல பார்த்திருக்கோம். கிளியரா? எஸ் மேம். இதுல ஹென்றி த சிக்ஸ்த்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அவர் எழுதியிருக்காரு. ஓகேவா? இது கிளியர் தானே? இல்ல திருப்பி ரிப்பீட் பண்ணவாடா? இல்லையாக்கா? கிளியர். இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இது பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா chronologyல நம்ம வந்து கதையா பார்ட்டா உடைச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அப்ப அதுல போய் அவர் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அவர் எது எழுதினாரு எது எழுதல அப்படின்னு சொல்லி வெறுமனே அந்த 3, 2, 5, 5ன்னு கேட்டா அது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். ஓகேவா? ஹென்ரில மட்டும் அவர் 4, 5, 6 எழுதி 8 எழுதியிருக்காரு. ரிச்சர்ட் 2ம் 3யும் எழுதியிருக்காரு. எட்வர்ட்ல ஒண்ணே ஒண்ணு தான் எழுதியிருக்காரு. ஓகேவா? எடுத்து நம்ம பாக்குறது வந்து ஹென்றி த 6 பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பாக்குறோம். அப்புறம் ஹென்றி த 4த்ல பார்ட் 1ம் பார்ட் 2ம் எழுதியிருக்காரு. ஓகே. சோ இவரோட chronology அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. பாஸ்ட் 2 இயர்ஸ்ல தொடர்ந்து ஷேக்ஸ்பியரோட chronology கேட்டாங்க. லாஸ்டா டிசம்பர்ல எழுதின எக்ஸாம்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா எழுதிருந்தீங்க. அது குட். ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த chronology திருப்பி ப்ராப்பரா மெமரைஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஷேக்ஸ்பியரோட chronologyன்னு பார்க்கும்போது ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா ஃபர்ஸ்ட். பிகாஸ் என்ன பார்த்தோம், அந்த ஜென்டில்மேன் வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொன்னா ஷூ நட் இருக்குல்ல, அது வந்து டைப் பண்ற ஒர்க் பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் ஹென்றி த 6 பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3. ஸ்க்ரூ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைட் பண்ணுவோம். அதனால டைட்டஸ் ஆண்ட்ரோனிக்கஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த பிசினஸ் பண்ணி அவன் என்ன ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா ரிச் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ ரிச் அப்படின்றதுனால அது வந்து தேர்ட் அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லுவோம்ல, 3ன்ற நம்பர் காட்டி அதனால ரிச்சர்ட் த தேர்ட்னு பார்த்தோம். அப்புறம் எட்வர்ட் த தேர்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா இது? எஸ் மேம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஜென்டில்மேன். அந்த ஜென்டில்மேன் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னா ஸ்க்ரூவை டைட் பண்ற வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அதனால டேமிங் ஆஃப் த ஸ்க்ரூ. அப்புறம் ஹென்றி த 6 பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. அந்த ஸ்க்ரூ வந்து என்ன பண்ணாருன்னா அவர் டைட் பண்ணாரு. அதனால டைட்டஸ் ஆண்ட்ரோனிக்கஸ். இந்த பிசினஸ் பண்ணி அவர் என்ன ஆயிட்டாரு அப்படின்னா ரிச் ஆயிட்டாரு. அதனால ரிச்சர்ட் த தேர்ட், அப்புறம் எட்வர்ட் த தேர்ட். இது வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் காமெடி ஆஃப் எரர்ஸ். ஒரு ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டா காமெடியும் இருக்கும், லவ்வும் இருக்கும்னு பார்த்தோம். அதனால காமெடி ஆஃப் எரர்ஸ், அப்புறம் லவ் லேபர்ஸ் லாஸ்ட். அந்த லவ் இதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரோமியோ அண்ட் ஜூலியட்னு பார்த்தோம். ரோமியோ அண்ட் ஜூலியட் எந்த டைம்ல லவ் பண்ணுவாங்கன்னு கேட்டா மிட்சம்மர் நைட் ட்ரீம். சோ ரோமியோ அண்ட் ஜூலியட்டுக்கு அடுத்து தான் என்ன வரும் அப்படின்னு சொன்னா மிட்சம்மர் நைட் ட்ரீம். மிட் டைம்ல அப்படின்னு சொல்லி பார்க்கறது யார் கிட்ட பார்க்கணும்
பாக்குறோம் அப்படின்னா ரோமியோ அண்ட் ஜூலியட்னு பாக்குறோம். ஓகேவா? சோ லவ் லைஃப்னு எடுத்துக்கிட்டா காமெடி ஆஃப் எரர்ஸ், லவ் லேபிள் லாஸ்ட், ரிச்சர்ட் த செகண்ட், அப்புறம் ரோமியோ அண்ட் ஜூலியட், மிட்சம்மர் நைட் ட்ரீம். இது வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டோரின்னு அடுத்த பார்ட் வந்து பார்த்திருந்தோம். அப்புறம் கிங் ஜான்ல இருந்து அடுத்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். கிங் ஜான் வந்து எங்க இருந்து வந்திருப்பாரு அப்படின்னா மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த கிங் ஜானோட ஸ்டோரியில என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒய்ஃபோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா கிங் ஜான் அவர் வந்து எங்க மர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெனிஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து மர்ச்சன்ட் இருந்திருப்பாரு. அவர் யாரை பார்க்க போவார்னா ஹென்ரி த ஃபோர்த் பார்ட் 1 வந்து பார்க்க போவாரு. அவருக்கு வந்து நிறைய வைஃப்ஸ் இருக்கும். அதனால மெரி வைஃப்ஸ் ஆஃப் வின்ஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவரால சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து யார் கூப்பிடுவார்னா ஹென்ரி த ஃபோர்த் பார்ட் 2 கூப்பிடுவாரு. அவர் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால மச் அடோவர்ட் நத்திங். அதனால அவராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. மச் அடோவர்ட் நத்திங்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹென்ரி த ஃபைவ். சோ இது வரைக்கும் ஒரு பார்ட்னு பார்த்தோம். நைட் ட்ரீம் வரைக்கும் லவ் கதை. அடுத்தது வந்து ஒய்ஃபை பத்தின ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிங் ஜான்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஜூலியஸ் சீசர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆஸ் யூ லைக் இட். அவர் அந்த நைட் டைம்ல என்ன போட்டுட்டு போனாரு, ஹெல்மெட் போட்டுட்டு போனாருன்னு பார்த்தோம். சோ ஹாம்லெட்டை தான் நான் ஹெல்மெட்னு படிக்க சொன்னேன். நைட் டைம்ன்றதுனால 12th நைட்டு போர்வெல்ல தான் அவர் யாரை பார்க்கறாரு, ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடா. ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடா இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸ் அப்படின்றது தெரியும். அப்ப லவ்வர்ஸ் அப்படின்னு சொன்னா அவன் தப்பு பண்ணா இவளும் தப்பு பண்ணுவான், அவன் லவ் பண்ணா இவளும் நல்லா லவ் பண்ணுவா. அதனால மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்னு பார்த்தோம். ரிலேஷன்ஷிப்ல என்ன வரும் அப்படின்னா ஜெலசி வரும். சோ ஜெலசியை தான் நம்ம என்ன ஒர்க்னு பார்த்தோம்னா ஒத்தல்லோ அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் கடைசி ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப் பத்தி. ஜூலியஸ் சீசர், அதுக்கப்புறம் ஆஸ் யூ லைக் இட், ஆஸ் யூ லைக் அப்புறம் ஹேம்லெட் தான் நான் ஹெல்மெட்னு படிக்க சொன்னேன். ஹெல்மெட் போட்டுட்டு 12th நைட் அன்னைக்கு அவர் வெளியில போனாரு. அப்பதான் யாரை பார்த்தோம்னா ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடான்னு சொல்லி பார்த்தோம். ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடான்னு பார்க்கும்போது மெஷர் ஃபார் மெஷர், அப்புறம் ஜெலசிக்கு வந்து ஒத்தல்லோ, அப்புறம் ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது ஜூலியஸ் சீசரோட ஸ்டோரி. அடுத்தது கிங் லியர். கிங் லியர் எங்க இருந்து வருவார் அப்படின்னா டிமோன் ஆஃப் ஏத்தன்ஸ்ல இருந்து வருவார். கிங் ஜான் எதுல இருந்து வருவார்னா வெனிஸ்ல இருந்து வருவார். அதான் நம்ம பார்த்தோம். கிங் ஜான் வந்து வெனிஸ்ல இருந்து வருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஜூலியஸ் சீசர் கிங்க வச்சு பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம யாரை வச்சு பார்க்க போறோம்னா கிங் லியர். கிங் லியர் வந்து டிமோன் ஆஃப் ஏதன்ஸ். அவர் யார் பார்க்க போவார்னா மெக்பத்தை பார்க்க போவாரு. ஆனா அங்க மெக்பத் வந்து இறந்துருவாரு. ஏன்னா கிங் டன்கன் இறந்து போற ஸ்டோரி தான் மெக்பத்னு பார்த்தோம். அங்க கிங் டன்கன் இறந்துருவாரு. அதனால அவர் யாரை பார்ப்பாரு அப்படின்னா ஆண்டோனி அண்ட் கிளியோபட்ராவை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த ஆண்டோனி அண்ட் கிளியோபட்ராக்கு அடுத்து வரப்போற 2 ஒர்க்கு தான் நான் வந்து ஏபிசின்னு படிக்க சொன்னேன். ஏபிசி அப்படின்றது ஒரு காலேஜ்னு பார்த்தோம். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆண்டோனி அண்ட் கிளியோபட்ரா, பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பெரிக்கல் அண்ட் சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கோரானிக்கஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஏபிசி அப்படின்றது காலேஜ் நேம் வச்சு மெமரைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ ஆண்டோனி அண்ட் கிளியோபட்ரா எந்த சீசன்ல லவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா வின்டர் ஸ்டேல். சோ வின்டர் சீசன்ல. ரோமியோ அண்ட் ஜூலியட்ல எந்த நேரம் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மிட் டைம்ல அவங்க வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா என்ன சீசன்ல லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா வின்டர் சீசன்ல லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இவங்களோட சிம்பிள் லைன். ஓகே, லவ்க்குனா ஒரு சிம்பிள் இருக்கும்ல. சோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் லைன் தான் என்னது அப்படின்னு பார்த்தா டெம்பஸ்ட்னு பார்த்தோம். டெம்பஸ்ட் வந்து அந்த ஷிப்ரெக்கான சீன் வரும்ல. சோ டெம்பஸ்ட்னு பார்த்தோம். அப்புறம் லாஸ்ட் 2 ஒர்க் வந்து ஹென்ரி த எய்த், 2 நோபல்ஸ் கிங் மேன். இவரோட 2 ஸ்டார்டிங்கோட ஒர்க் பார்த்தாலும் ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா ஃபர்ஸ்ட் ஒர்க், கடைசி ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 நோபல்ஸ் கிங் மேன். இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அண்ட் லாஸ்ட் ஒர்க். இதுக்குள்ள நம்ம 4 பார்ட்டா உடைச்சிருக்கோம். அந்த 4 பார்ட் தான் என்னன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, அவர் என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, பிசினஸ் ஸ்டோரி பார்த்தோம். அதுக்கப்புறம் ரோமியோ அண்ட் ஜூலியட்டோட லவ் ஸ்டோரி, அப்புறம் ஒய்ஃபை மேய்க்க முடியலன்னு சொல்லி ஹென்ரி வந்து ஷஃபர் ஆகிற ஸ்டோரி, அப்புறம் ஜூலியஸ் சீசர் வந்து நைட்டு ஹெல்மெட் போட்டுட்டு வெளியில ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடாவை பார்த்த கதை, அப்புறம் கிங் லியர் வந்து மெக்பெத் போனாரு. மெக்பெத் கிங்க பார்க்க போனார். கிங் டன்கன் அவர் இறந்துட்டான்றா ஆண்டனி கிளியோபட்ரா பார்க்கறாங்க. அப்புறம் ஏபிசி காலேஜ், வின்டர் டேல், சிம்பிள், டெம்பஸ்ட். இதுதான் வந்து நம்ம ஷேக்ஸ்பியரோட குரோனாலஜின்னு பார்த்தோம். கிளியரா இது? கிளியர். இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதுல எப்பவுமே கொஸ்டின் திருப்பி திருப்பி கேட்டுட்டு தான் இருக்காங்க ஷேக்ஸ்பியர்ல. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது இதை நான் அரேஞ்ச் பண்ண சொன்னேன். அரேஞ்ச் த ஃபாலோயிங் த ஒர்க் ஆஃப் ரேமன் வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லி. ரேமன் வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல ஒரு ஒர்க்குக்கு உங்களுக்கு இயர் கண்டிப்பா தெரியணும். கல்ச்சர் அண்ட் சொசைட்டி நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். வாட் இஸ் த இயர்? 1958. சூப்பர் சார், 1958. ஓகேவா? ரேமன் வில்லியம்ஸ் என்ன டேர்ம் வந்து காயின் பண்ணிருப்பாரு? கல்ச்சுரல் மெட்டீரியலிசம். ஏன்னா ரேமண்ட் அப்படின்றது ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல். அதனால கல்ச்சுரல் மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த கல்ச்சுரல் மெட்டீரியலிசம் அப்படின்ற டேர்மை யார் பாப்புலரைஸ் பண்ணிருப்பா, எதுல பாப்புலரைஸ் பண்ணிருப்பாங்க, எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? ஆலன் சின்ஃபீல்ட் அண்ட் ஜோனத்தன் டாலிமோர். டாலிமோர். எந்த ஒர்க்லடா பண்ணிருப்பாங்க? பொலிட்டிக்கல் ஷேக்ஸ்பியர். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 5. சூப்பர்ரா, 1985. ஓகேவா? சோ இவ்வளவுதான் வந்து ரேமன் வில்லியம்ஸ்க்கு பேக்ரவுண்ட் பார்த்தோம். ரேமன் வில்லியம்ஸோட ரிமைனிங் ஒர்க்ஸ் இதுக்கு அடுத்தது என்ன வரும் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து கல்ச்சர் அண்ட் சொசைட்டி. அதுக்கப்புறம் லாங் ரெவல்யூஷன் இயர் என்ன? 62 மேம், 61 சம்திங். கரெக்ட் சார், 1961. கரெக்ட் 1961. ஓகேவா? நான் உங்களுக்கு இயர் இங்க சொல்லி கொடுத்துட்டு அகைன் நான் மேல கொஸ்டின் கேட்கறேன். ஓகேவா?
ஸோ இவரோட நாவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்டர் கண்ட்ரி. அந்த பார்டர் கண்ட்ரில தான் யார் வாழ்வா அப்படின்னா செகண்ட் ஜெனரேஷன் பீப்பிள்ஸ் எல்லாரும் அங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல எங்க இருந்தோம்? இப்ப தூத்துக்குடின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல மெயினான இடம் அப்படின்னா ஒரு 7 கிலோமீட்டர் ரேடியஸ் தான். பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை அது இதுன்னு பறக்க பறக்க எல்லாரும் லேண்ட் எங்க வாங்குனாங்க அப்படின்னா அவுட்டர் போய் போய் தான் வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அது வந்து பார்டர் கண்ட்ரி. பார்டருக்கு தான் அவங்க எல்லாரும் போக ஆரம்பிச்சாங்க. ஸோ பார்டர் கண்ட்ரிக்கு அடுத்த ஒர்க் என்ன வரும் அப்படின்னு சொன்னா செகண்ட் ஜெனரேஷன். செகண்ட் ஜெனரேஷன்ல பார்டர் கண்ட்ரி போறாங்க. அங்க யார் ஆல்ரெடி இருந்தா அப்படின்னா பீப்பிள்ஸ் ஆஃப் பிளாக் மவுண்டன்ஸ் அவங்க ஆல்ரெடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பீப்பிள்ஸ் வந்து அங்க மைக்ரேட் ஆக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து ரேமன் வில்லியம்ஸோட நாவல்ஸ்னு பார்த்தோம். அவர் டிராமா எழுதியிருப்பார் கோபா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப டைனாஸ்ட் அப்படின்னு சொல்லி யார் நாவல் எழுதி சாரி டிராமா எழுதியிருப்பா? ஒன்லி டிராமா. டைனாஸ்ட். டைனாஸ்ட் 1906 1908 3 வருஷம் பப்ளிஷ் இருக்கும் தொடர்ந்து. ஒன் ஆக்ட் டிராமா, ஒன் ஆக்ட் பிளே. அவர் என்ன டைனாஸ்ட்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸ்டாட்ஃபோர்டு வந்து இன்னொருத்தரோடதுன்னு சொல்லி பார்த்தோம். ராபர்ட் ப்ரௌனிங்கோட ஒன்லி பிளே வந்து ஸ்டாட்ஃபோர்ட்னு பார்த்தோம். STAFFORD அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நான் கேட்ட டைனாஸ்ட் அப்படின்ற ஒர்க் யாரோடதுன்னா தாமஸ் ஹார்டியோடது. ஹார்டிக்கு நீங்க குரோனாலஜி படிச்சிருப்பீங்க. பட் குரோனாலஜியோட அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க், அவரோட இம்பார்ட்டன்டான பிளே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா டைனாஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. ஓகேவா? எனக்கு இங்க டிராமான்னு பார்த்ததுனால அது ஒரு ஒர்க் இருக்கிறதுனால எனக்கு ரிமைனிங் 2 திங்ஸும் ஞாபகம் வந்துச்சு. ஸ்டான்ஃபோர்ட் அப்படின்னு யார் எழுதியிருப்பானா ராபர்ட் ப்ரௌனிங் எழுதியிருப்பாங்க. அது வந்து அவரோட ஒன்லி பிளே. அதே மாதிரியே ஒன்லி டிராமா அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருப்பா அப்படின்னா தாமஸ் ஹார்டி எழுதியிருப்பார். தாமஸ் ஹார்டியோடது என்னது அப்படின்னு சொன்னா டைனாஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரேமன் வில்லியம்ஸ். ரேமன் வில்லியம்ஸ் நாவல்ஸ்னு பார்க்கும்போது பார்டர் கண்ட்ரி, செகண்ட் ஜெனரேஷன், பீப்புள் ஆஃப் பிளாக் மவுண்டன்ஸ். டிராமா அப்படின்னு பார்க்கும்போது கோவா. ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ரீடிங் அண்ட் கிரிட்டிசிசம்னு பார்க்குறோம். 1950ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்டான ஒர்க்னு பார்க்கும்போது கல்ச்சர் அண்ட் சொசைட்டி 1958, லாங் ரெவல்யூஷன் வந்து 1961, கம்யூனிகேஷன் வந்து 1962, மாடர்ன் ட்ராஜடி வந்து 1966, கண்ட்ரி அண்ட் சிட்டி வந்து 1973, கீவேர்ட்ஸ் வந்து 1976, அப்புறம் மார்க்சிசம் அண்ட் லிட்ரேச்சர் 1977, பொலிட்டிக்கல் அண்ட் மார்க்சிசம் அண்ட் லெட்டர்ஸ் வந்து மார்க்சிசம் அண்ட் லிட்ரேச்சர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். கல்ச்சர் அண்ட் சொசைட்டி அண்ட் லாங் ரெவல்யூஷன் இது எல்லாமே படிச்சிருப்போம். இது நடுவில் இருக்கிற இந்த 3 ஒர்க்ஸ் கம்யூனிகேஷன், மாடர்ன் ட்ராஜடி, இது இந்த 4 ஒர்க்ஸ்மே டெஃபினட்டா தெரியணும். ஓகேவா? இவரோட டெபியூ ஒர்க் என்னன்னு இது வரைக்கும் கேட்டது கிடையாது. பட் டெபியூ ஒர்க் என்னன்னு கேட்டா வி ஷுட் நோ அது வந்து ரீடிங் அண்ட் கிரிட்டிசிசம் அப்படின்றதுல இவரோட ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் நாவல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டானா பார்டர் அண்ட் கண்ட்ரி 1960, செகண்ட் ஜெனரேஷன் வந்து 1964, பீப்புள் ஆஃப் தி பிளாக் மவுண்டன்ஸ் வந்து 1989. அப்புறம் தான் டிராமா வந்து கோவா. ஒர்க்ஸ்ன்னு பார்க்கும்போது ரீடிங் அண்ட் கிரிட்டிசிசம், கல்ச்சர் அண்ட் சொசைட்டி, லாங் ரெவல்யூஷன், கம்யூனிகேஷன், மாடர்ன் ட்ராஜடி, கண்ட்ரி அண்ட் சிட்டி, கீவேர்ட்ஸ், மார்க்சிசம் லிட்ரேச்சர். இவங்க எல்லாருமே கல்ச்சரல் ஸ்டடீஸ்க்கு கீழே வர்றவங்க. ஓகேவா? அதனால இவ்வளவுதான் அவர் ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. இதுல இருந்து அவன் திருப்பியும் கொஸ்டின் கேட்பான். ஸோ பி கிளியர் வித் இட். இப்போ இதோட இயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன வரும்? கீவேர்ட்ஸ் எந்த இயர் பப்ளிஷ் ஆயிருக்கு? கல்ச்சர் அண்ட் சொசைட்டி 1958, லாங் ரெவல்யூஷன் 1961. சொல்லிக் 1976. கொடுக்கவா? 1976. ஓகேவா? அப்புறம் கண்ட்ரி அண்ட் சிட்டி 1958. 1973. சி கீவேர்ட்ஸ் வந்து 1976, கல்ச்சர் அண்ட் சொசைட்டி 1958, லாங் ரெவல்யூஷன் வந்து 1 வரும் 1961, கண்ட்ரி அண்ட் சிட்டி வந்து 1973. இது எப்படி ஞாபகம் வச்சுன்னா கண்ட்ரி சிட்டின்னு 2 வேர்டு இருக்கு. நம்ம எப்படி ஜிபி ஷாக் நான் சொல்லி கொடுத்தேன் மேன் அண்ட் சூப்பர் மேன் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. ஆனால் நம்பர் வந்து 3 வரும். 1903 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் மேன் அண்ட் சூப்பர் மேன் அப்படின்ற ஒர்க். அதே மாதிரி தான் கண்ட்ரி அண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்ட்ரி சிட்டின்னு 2 வேர்டு இருக்கு. ஆனால் அது முடிகிற நம்பர் எதுல முடியும் அப்படின்னா 3. பிகாஸ் எனக்கு எந்த இயர் மறந்து போகாதுன்னா கல்ச்சர் அண்ட் சொசைட்டியோடதும் லாங் ரெவல்யூஷனோட இயர் எனக்கு மறந்து போகாது. அப்போ அது தொடர்ந்து வரும்போது அது டெஃபினட்டா இது 5 இது 6 அதுக்கப்புறம் அது என்ன வரப்போகுது 7ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கண்ட்ரி அண்ட் சிட்டி வந்து 1973, கீவேர்ட்ஸ் வந்து 1976, மாடர்ன் ட்ராஜடி அப்படின்னு பார்க்கும்போது 1966. இதே 1966ல இந்தியன் ரைட்டர்ஸ்ல நம்ம 3 ஒர்க்ஸ் பார்த்திருக்கோம். வாட் ஆர் தே? ஸ்ட்ரைடர்ஸ் ஒன்னு, ஷேடோ ஃப்ரம் லடாக் இன்னொன்னு கமலா மார்க்கண்டேயாவோடது. என்ன சார்? நெக்டர் அண்ட் சீவா மேம். நெக்ஸ்ட் என்ன செய்ய அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அது 1958ல 54ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அது வந்து ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ். ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ். எஸ் அதுதான் 1966. ஓகேவா? அதே 1966ல எது பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா மாடர்ன் ட்ராஜடி அப்படின்ற ரேமன் வில்லியம்ஸோட ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? எஸ். மேட்ச் த ஃபாலோயிங். போர்ட்மேனியோ, ஃபிலாலஜி, ஃபேட்டிக் லாங்குவேஜ், ஃபேண்டம். இதுல ஏதாவது ஒரு வேர்டுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியுமா? போர்ட்மேனியோனா என்ன? ஃபேட்டிக் லாங்குவேஜ்னா என்ன?
Philology combining two or more words something. இல்ல அப்படி குழப்பிக்கோ. நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு வரலாம். எல்லா வேர்ட்ஸுமே பீல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அத பார்த்துக்கோங்க சரியா? போர்ட் மேனு, ஃபிலாலஜி, ஃபேட்டிக் லாங்குவேஜ், ஃபேண்டம் வேர்ட் அப்படின்னு சொல்லி. ஓகே. போர்ட் மேனியூ அப்படின்னு நம்ம ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருப்போம். போர்ட் மேனியூ, கன்ஜக்ஷன் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். கன்ஜக்ஷன்ஸ்னா என்ன? கன்ஜக்ஷன்ஸ்னா வாட் இஸ் கன்ஜக்ஷன்ஸ்? இணைப்பு சொல்லுன்னு சொல்லுவோம். கரெக்ட். அண்ட், இஸ், சோ இதெல்லாமே வந்து நம்ம கனெக்டிங் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கன்ஜக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே செக்டார்ல தான் நம்ம என்ன படிச்சிருப்போம்னா போர்ட் மேனியூ வேர்ட்ஸ்னு படிச்சிருப்போம். அப்ப அந்த போர்ட் மேனியூன்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஸ்கூல்ல நம்ம படிச்சிருக்கோம்ன்றது ஞாபகம் வரணும். போர்ட் மேனியூ வேர்ட்னா நத்திங் பட் பிளெண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரெண்டு வேர்டை கம்பைன் பண்ணி அதுக்கு புதுசா ஒரு வேர்டை வந்து நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து போர்ட் மேனியூ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நியூ வேர்ட் கிரியேட்டட் பை கம்பைனிங் த டூ பார்ட்ஸ் ஆர் மோர் எக்ஸிஸ்டிங் வேர்ட்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா போர்ட் மேனியூ வேர்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச் தான் நம்ம இப்ப என்ன சொல்றோம்னா பிரஞ்ச் அப்படின்னு சொல்றோம். எஜுகேஷன் பிளஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து எடுடைன்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு வேர்ட்ஸ் வந்து கம்பைன் பண்ணி பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம போர்ட் மேனு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு புரியுதா? அதை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணவா? புரியுதுக்கா? புரியுது மேம். இன்னொரு கொஸ்டின் மட்டும் ஏத்துக்கிறேன். சம்பந்தமே இல்லாம தான் கேட்க போறேன். இதுல லெக்சியோகிராஃபர்னு இருக்கா? இந்த மாதிரி ஒரு ரைட்டருக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். ஹீஸ் அ லெக்சியோகிராஃபர். அவரோட சீனியரான பொண்ணை காசுக்காக அவர் வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு. ஹீஸ் பார்ஷியலி பிளைண்டா இருப்பாரு. கொஞ்சம் காசு ரொம்ப கஷ்டப்படுவார் அவரு. அதனால ஒரு விடோ மேரேஜ் பண்ணிப்பாரு. அந்த விடோக்கு வந்து ஆல்ரெடி 2, 3 குழந்தைங்க இருக்கும் அப்படின்னு ஒரு ஆத்தருக்கு வந்து அவரோட பேக்ரவுண்ட் சொல்லி கொடுத்தேன். அப்பதான் அவர் வந்து லெக்சியோகிராஃபர் அப்படின்றத அழுத்தி சொன்னேன். ஹூ இஸ் தட்? நெட் கொஸ்டின்ல உங்களோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இப்பதான் கேட்கும். யார் சார்? டாக்டர் ஜான்சன். சாமுவல் சாமுவேல் ஜான்சன். ஜான்சன். சாமுவேல் ஜான்சன் தான் கண்ணு லைட்டா தெரியாது. ரொம்ப மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பாரு. காசுக்காக தான் கல்யாணம் பண்ணிருப்பாரு. கஷ்டத்துல இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு விடோவை தான் கல்யாணம் பண்ணிருப்பாரு. கிட்டத்தட்ட 15 இயர்ஸோ 10 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் அவங்க ரெண்டு பேத்துக்கும். அப்பவே அவர் கல்யாணம் பண்ணிருவாரு. அண்ட் ஹீஸ் அ லெக்சியோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எனக்கு இந்த டேர்ம் பார்க்கவும் எனக்கு அவர் ஞாபகம் வந்துறாரு. அதனால நான் கேள்வி கேட்டேன். லெக்சியோகிராஃபர் அப்படின்னு சொன்னா யாரை சொல்லுவோம்னா சாமுவேல் ஜான்சன் சொல்லுவோம். சாமுவேல் ஜான்சன் அப்படின்னால அவரோட டிக்ஷனரி எந்த வருஷம்? 55 மேம். என்ன இயர்ல ஸ்டார்ட் ஆகும்? 55. என்ன சார்? 1655. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். அவரோட வந்து லைஃப்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் பாய்ட்ஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? அதே வருஷம் தான் அவரோட டிக்ஷனரியும் கிட்டத்தட்ட அந்த வருஷம் ஸ்டார்டிங்ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். வருஷத்தோட நம்பர் ஸ்டார்டிங் என்ன? 55 கரெக்ட். 1755. 1755. ஏன்னா அவர் 16 போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து மில்டன் கூடயும் ட்ரைடன் கூடயும் வந்துருவாங்க. மில்டன் ட்ரைடன் தான் 1616ல ஸ்டார்ட் ஆவாங்க. மில்டனோட பாரடைஸ் லாஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1667. அதே மாதிரி ட்ரைடனோட டிராமாட்டிக் மோனோலாக் எடுத்துக்கிட்டீங்க. டிராமாட்டிக் மோனோலாக் இல்ல. அது வந்து டிராமாட்டிக் லிரிக் என்னமோ எழுதியிருப்பாரு அவரு. ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வந்து ரிவர்க்குள்ள போவாங்க. ரிவர் தேம்ஸ்குள்ள 4 பேத்துக்கும் ஒருத்தங்க ஒன்னொன்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது டைட்டில் என்ன? Dramatic poesy. என்ன சார்? Of dramatic கரெக்ட் poesy. ஆமா 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 ஆஃப் டிராமாட்டிக் பாய்ஸ். கரெக்ட் 1667ல அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? சோ அவங்க எல்லாரும் தான் 16ல வருவாங்க. சாமுவேல் ஜான்சன், ஜானதன் ஷிஃப்ட், அப்புறம் ரிச்சர்ட் ஹென்ரிசன், அந்த 4 வீல்ஸ் ஆஃப் நாவல்ஸ் இவங்க எல்லாருமே 17க்கு வந்துருவாங்க. ஓகேவா? சோ 1755. சோ 1755ல அவர் டிக்ஷனரி எழுதியிருப்பாரு. அவரோட லைஃப்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் பாய்ட்ஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? அதே இயர் தான் மேம். 17. அதே இயர் கிடையாது. நான் அதே இயர்னு நீ ஏன் சொன்னேன்னா அதே 17ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். அதே இயர் கிடையாது. லைஃப்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் பாய்ஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் பண்ணிருப்பாரு? அது கீழ கூட 52 லைஃப்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. அதுல ஃபர்ஸ்ட் யார பத்தி பேசியிருப்பாருன்னா லைஃப் ஆஃப் ஆபிரகாம் கவுலி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டெத் ஆர்டர்ல அது வந்து அரேஞ்ச் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அதோட பப்ளிகேஷன் இயர் என்ன? நிறைய தடவை சொல்லி கொடுத்திருக்கேன். 17 17 1779ல இருந்து 1781 வரைக்கும் அவர் எழுதியிருந்திருப்பாரு. ஓகேவா? 1779 to 1781 வரைக்கும் அவர் எழுதியிருந்திருப்பாரு. அதுக்குள்ள தான் 52 லைஃப் பாய்ட்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. ஓகே. சோ கெட்டிங் பேக் டு தி கொஸ்டின், போர்ட் மேனியூ அப்படின்னு சொல்லி கேட்டா பிளெண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். 2 ஆர் மோர் எக்ஸிஸ்டிங் வேர்ட்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு வேர்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அது வந்து போர்ட் மேனியூ வேர்ட்னு பார்க்கிறோம். அப்ப ஃபேட்டிக் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபேட்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னா நம்ம கம்யூனிகேஷன்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தவங்க கிட்ட கான்வர்சேஷன ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஹலோ, குட் மார்னிங், உங்கள நான் அப்புறமா பார்க்குறேன். இன்னைக்கு வெதர் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண தெரியுமா? ஸ்டார்ட்டிங் ஆஃப் தி ரிலேஷன்ஷிப்ல இல்ல பிரைமரியா ஒருத்தவங்க கிட்ட அன்னோன் பெர்சன் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல. அதுதான் நம்ம ஃபேட்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ ஃபேட்டிக் லாங்குவேஜ் ஆர் ஃபேட்டிக் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப் ரோட்ல நம்ம உங்க சொந்தக்காரங்களாவும் இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்டாவும் இருக்க மாட்டாங்க. பட் தற்சயமா 2 பேரும் பக்கத்துல நிக்கோன்றதுக்காக ஒரு கான்வர்சேஷன் வி வில் பில்ட் இல்ல. அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுற கான்வர்சேஷன் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபேட்டிக் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. புரியுதா? எஸ் மேம்.
ஃபேக்டிக் லாங்குவேஜ் அப்படின்றத மறந்துடாதீங்க. இது நம்ம லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்துட்டு இது தெரியணும். பிகினிங் ஆஃப் த ரிலேஷன்ஷிப், பிகினிங் ஆஃப் அ கான்வர்சேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேக்டிக் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம்ன்றது தெரியணும். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க வேற ஒரு ஃபைல்ல போட்டு. ஸோ ஃபேக்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பிகினிங் ஆஃப் த கான்வர்சேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் ஃபேந்தம் வேர்டு. ஃபேந்தம் வேர்டு அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு 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 பர்சன் வந்து அதை அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க. அது எழுதியிருக்கவும் மாட்டாங்க. பட் அவங்க மைண்ட்ல வந்து அது கிட்டத்தட்ட ஒரு நடந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொண்டுட்டு வரும். அதுதான் வந்து ஃபேந்தம் வேர்டுன்னு சொல்றாங்க. phrase that someone thinks they hear or perceives in their mind. உண்மையாவே அந்த வேர்டை யாரும் அட்டர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா மைண்ட்ல அது வந்து ஆல்ரெடி கேட்ட மாதிரியோ இல்ல நடந்த மாதிரியோ நம்ம மைண்ட் வந்து அது சொல்லும். அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து phantom word. phrase that someone thinks they hear or perceives in their mind even though it's not actually being spoken or written. உண்மையாவே அது அந்த இடத்துல நடந்திருக்காது. பட் ஆனா மைண்ட் வந்து அது ஆல்ரெடி நடந்த மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை வந்து நமக்கு காட்டும். அதுதான் வந்து நம்ம phantom word அப்படின்னு சொல்றோம். புரியுதா இல்ல குழப்பறேனா? புரியுதுங்க. புரியுதுங்க. புரியுதுல்ல? philology அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டரி அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லாங்குவேஜ் பர்டிகுலர்லி as manifested in written records and textன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? philology அப்படின்னா என்ன அப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் லாங்குவேஜை படிக்கிறது தான் philology அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. இப்போ எனக்கு இதுக்கு ஆப்ஷன் சொல்ல முடியுமா? போர்ட்மேனி வேர்ட்னா இதுல எங்க இருக்குது? Two இந்த or more words. காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர். a word formed by combining two or more words. philology அப்படின்னா Development of language over a time. ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ் ஓவர் டைம். ஃபேட்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னா Establishing an atmosphere, the communication of feelings. rather than of ideas. ஓகேவா? Ideas. ஸோ ஒரு அட்மாஸ்பியர்ல அந்த கம்யூனிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக. அப்ப ஃபேந்தம் வேர்டு Word exists through the error of error of scribe, printer printer or or lexicographerன்னு சொல்லி. இதுல இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. பட் கூகுள்ல போய் போட்டான் அப்படின்னு சொன்னா நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் தான் வந்திருக்கான். அவன் தப்பா கொடுத்திருக்கானான்னு எனக்கு தெரியல. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபேந்தம் வேர்ட்னா கூகுள்ல போய் போட்டா அதுதான் எனக்கு வந்துச்சு. ஃபேந்தம் வேர்ட்னா என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேடும்போது. கிளியரா? கிளியர். Yes, ஓகேவா? நெக்ஸ்ட். who among the following coined the term stream of consciousness? 4 பேர் இருக்காங்க. James Joyce. ஜேம்ஸ் ஜாய்ஸ். ஆனா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது படி ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் யார் எந்த வருஷம் எந்த புக்ல காயின் பண்ணிருப்பாங்க? உண்மையா சொன்னா இந்த கொஸ்டின் டிரா பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. இதுல இருக்க 4 பேருமே இந்த 4 பேர்ல மார்சல் ப்ரௌஸ் மட்டும் கிடையாது. சரியா? இது போக வர்ஜினியா வுல்ஃப், மே சின்க்ளியர், ஜேம்ஸ் ஜாய்ஸ் இவங்க 3 பேருமே ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸை யூஸ் பண்றவங்க. அந்த 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 ஜான்ராவை யூஸ் பண்ணி இல்ல அந்த மெத்தடை யூஸ் பண்ணி அவங்களோட புக்ஸ் எல்லாம் அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொன்னா ஒருத்தரோட மைண்ட்ல என்ன நடக்குது, நான் என்ன யோசிக்கிறேன்ற மாதிரி அந்த ஒர்க்ஸ் வந்து எடுத்துட்டு கொண்டு போனேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் வந்து அந்த ஜான்ராவோட ஐடியாலஜி. ஆனா அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற டேர்மை இவங்க இருக்க 4 பேருமே காயின் பண்ணதே கிடையாது. அவன் கொஸ்டின் தப்பா கேட்டிருக்கானா அந்த ஆப்ஷன் வந்து இதுக்கா டிராப் வில்லியம் பண்ணிட்டாங்கன்னு ஜேம்ஸாக்கா? வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்றத காயின் பண்ணிருப்பாரு. எந்த புக்ல காயின் பண்ணிருப்பாரு? Psychology ல ஏதோ ஒண்ணு சொன்னீங்க. ஆமா சார், கரெக்ட். பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி. ஓகேவா? பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி அப்படின்ற இந்த புக்குக்கு கீழே வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்றத தான் காயின் பண்ணிருப்பாரு. எந்த இயர்ல ஞாபகம் இருக்கா? நான் நெட் கொஸ்டின் அது. எந்த இயர்ல? நமக்கு தெரிஞ்ச இயர். இயர் எதுலலாம் தெரியுமா பார்த்திருக்கோம்? ஜே.ஜே ஃப்ரேசரோட கோல்டன் பவுல்ல பார்த்திருக்கோம். அப்புறம் ஹென்றி ஹிப்சனோட கடைசி ஒர்க் ஹடா கேப்லர். இது எல்லாமே ஒரே இயர்ல தான். அதே இயர்ல தான் இதுவும் பப்ளிஷ் ஆயிருக்கும். I'm 1890 ma'am. சூப்பர் சார். 1890. அதே 1890ல தான் வில்லியம் ஜேம்ஸோட பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி அப்படின்ற இந்த புக்கும் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இதுக்கு கீழ இருக்கிற வர்ஜினியா வுல்ஃப், மே சின்க்ளியர், ஜேம்ஸ் ஜாய்ஸ் இவங்க எல்லாருமே வந்து வெறுமனே அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி எழுதின ரைட்டர்ஸ் தான். இதுல 4 பேத்துக்குமே அது உரிமை கிடையாது அந்த டேர்மை காயின் பண்ணணும்னு வச்சு தூக்கி கொண்டாடுறதுக்கு. சோ ஏன் இந்த கொஸ்டின் அவன் இப்படி கொடுத்திருக்கான்னு தெரியல. மேபி இது டிராப்ட் கொஸ்டினா கூட இருக்கலாம். எனக்கு ஞாபகம் இல்லை இது டிராப்டா என்னன்னு சொல்லிட்டு. சரியா? சோ இதுல யாருமே காயின் கிடையாது. யாருமே இதை காயின் பண்ணவே இல்லை. explanation பார்த்தோம் அப்படின்னு சொன்னா the term stream of consciousness was coined by William James in 1890 in the work Principles of Psychology. இதுல தான் வந்து அவங்க காயினே பண்ணிருப்பாங்க. ஓகேவா? while ஜேம்ஸ் வந்து இந்த டேர்ம் ஒரிஜினேட் பண்ணதுக்கு அப்புறம் யார் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிருப்பா அப்படின்னா மே சின்க்ளியர் வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க. ஓகே, மே சின்க்ளியர் ஃபர்ஸ்ட் அப்ளைட் into the literary criticism in 1918 when analyzing the டார்த்தி ரிச்சர்ட்சன். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா டார்த்தி ரிச்சர்ட்சன் வந்து ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க.
ஓகேவா? அந்த வொர்க்க யார் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருந்திருப்பா அப்படின்னா, மே சின்க்ளியர் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருந்திருப்பா. டார்த்தி ரிச்சர்ட்சனுக்கு அது தெரியாது. அவங்க யூஸ் பண்ண டெக்னிக் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மே சின்க்ளியர் அத அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் தெரியும், டார்த்தி ரிச்சர்ட்சனோட புக்ல வந்து அவங்க ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் தான் மே சின்க்ளியர் அத அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ, டார்த்தி ரிச்சர்ட்சன்ல அவங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றத அப்ளை பண்ணி இந்த ஷி ஹஸ் டன் தட் அப்படின்ற மாரி மே சின்க்ளியருக்கு தெரிய வரும். அந்த வொர்க்கோட டைட்டில் என்ன அப்படின்னா, பாயிண்டட் ரூட்ஸ். இது நான் சொல்லிக் குடுத்திருப்பேனான்னு தெரியல. பாயிண்டட் ரூட்ஸ். ஓகேவா? 1913ல இந்த வொர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த புக்ல தான் வந்து டார்த்தி ரிச்சர்ட்சன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அது யார் அனலைஸ் பண்ணியிருப்பா அப்படின்னா, மே சின்க்ளியர். மே சின்க்ளியர் அனலைஸ் பண்ணிட்டு தான் டார்த்தி ரிச்சர்ட்சன் கிட்டயே சொல்லுவாங்க. நீங்க வந்து இப்படி ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக்க நீங்க யூஸ் பண்ணி இந்த வொர்க் வந்து நீங்க எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது கீழ வர ரைட்டர்ஸ் இந்த டெக்னிக்க யூஸ் பண்றது யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஜேம்ஸ் ஜாய்ஸ், வர்ஜினியா வூல்ஃப், மார்சல் ப்ரௌஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மார்சல் ப்ரௌஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப மைனர் ரைட்டர். நான் கிளாஸ் நடத்தும்போது மேபி சொல்லியிருப்பேன். குட்டி ரைட்டரா. ஓகேவா? ஜேம்ஸ் ஜாய்ஸும், வர்ஜினியா வூல்ஃபும் முக்கியமான ஆளு அப்படின்னு பார்க்குறோம். வர்ஜினியா வூல்ஃப் எந்த குரூப்புக்கு கீழ வருவாங்க? Bloomsbury. எஸ். Bloomsbury. அதனால தான் கடைசியா நான் என்ன குடுத்திருக்கேன். Therefore, the answer to the question is not explicitly listed among the provided options. குடுத்த 4 ஆப்ஷன்ல யாருமே வரமாட்டாங்க. இந்த டெர்ம காயின் பண்ணணும், உரிமை கொண்டாடுறதுக்கு. உண்மையாவே யார் அத காயின் பண்ணா அப்படின்னா, வில்லியம் ஜேம்ஸ் 1890ல பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி அப்படின்ற புக்ல. கதை புரிஞ்சுச்சா? இல்ல திருப்பி ரிப்பீட் பண்ணவா? புரிஞ்சுச்சு மேம். ஓகேவா? டார்த்தி ரிச்சர்ட்சன் பாயிண்டட் ரூட்ஸ்னு ஒரு வொர்க் எழுதியிருக்காங்க. அந்த வொர்க் வந்து 1913ல பப்ளிஷ் ஆயிருக்கு. அந்த வொர்க்க வந்து யார் அனலைஸ் பண்ணா அப்படின்னா, மே சின்க்ளியர் அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் சொல்லியிருப்பாங்க 1918ல நீங்க வந்து இந்த வொர்க்ல வந்து தி ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக்க யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரிஜினலா இது வந்து யார் பண்ணா அப்படின்னா, வில்லியம் ஜேம்ஸ் 1890ல பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி. ஓகேவா? அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபௌட் பவா புட்டி உத்தம வசித்ரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. இது வந்து ராமாயணத்துல ஒரு பார்ட் ஒரு 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 அங்கத்த வச்சு இந்த கதைய வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. ஓகே. இதுல எதெல்லாம் வந்து உண்மை, எதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நான் எக்ஸ்பிளனேஷன் டைரக்ட்டா குடுத்துடுறேன். தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான். ஓகே. அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த 5த்தையும் ஒரு தடவ ரீட் மட்டும் பண்ணிருங்க. The time and space of the play is divided into 2 broad sections, acts ன்னு குடுத்திருக்காங்க. The first act of the play deals only with the birth and childhood of Rama. It's a play based on Ramayana. Its theme has been derived from the last canto of Ramayana. In the second act of the play, Sita takes refuge in the hermitage of sage Vishwamitra அப்படின்னு குடுத்திருக்காங்க. இந்த 5 ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க வந்து குடுத்திருக்காங்க. பவா புட்டியோட ஒர்க்ஸ் அந்த ஒர்க்கு கீழ இந்த 5 ஸ்டேட்மெண்ட்ஸும் வந்து ட்ரூவா இல்லையா அப்படின்றத நம்ம கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்றத we will see now. The time and space of the play is divided into 2 broad sections and the plays அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அது வந்து கரெக்ட். அந்த புக்குக்கு கீழ வந்து எத்தனை பார்ட்டா டிவைட் பண்ணி நமக்கு குடுத்திருக்காங்க அப்படின்னா, 2 மெயின் பார்ட்ஸா தான் டிவைட் பண்ணி ராமாவோட லைஃப்ப பத்தி பேசிட்டு இருக்காங்க. ராமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ராமா மெக்டா ஞாபகம் வராங்க. ராமா மெக்டா நம்ம ஒரு இந்தியன் ரைட்டர் பார்த்திருக்கோம். உங்களுக்கு என்ன வொர்க் நம்ம பார்த்தோம்? அவங்க எந்த வொர்க்ல வந்து அவார்ட் வாங்கியிருப்பாங்க? ராமா எங்க போய் வாழ்வாரு? Hevalis. இன்சைட் த ஹவாலிஸ் அப்படின்ற ஒர்க் 1977ல பப்ளிஷ் ஆகி 1979ல அந்த ஒர்க்குக்கு வந்து அவார்ட் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? இத நான் பார்த்ததுனால அங்க உங்கள எடுத்துட்டு போறேன். இந்த பவா புட்டியோட ஒர்க்குக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இங்க எனக்கு ராமா அப்படின்னு பார்த்ததுனால எனக்கு ராமா மெக்தா அப்படின்னு ஒரு ரைட்டர் ஞாபகம் வந்தாரு. அவரோட ஒர்க் தான் எனக்கு இன்சைட் த ஹவேலி அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு. அதுக்கு சாகித்ய அகாடமி அவார்டும் அவர் வந்து வாங்கியிருப்பாரு. 1977 பப்ளிஷ் ஆகி 1979ல வாங்கியிருப்பாரு. ஓகேவா? அடுத்தது இட் இஸ் அ பிளே பேஸ்ட் ஆன் ராமாயணா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆமா இந்த பிளே வந்து எதை பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ராமாயண பத்தி தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஸ்பெசிஃபிக்கா இதுல எதை பத்தி பேசுறாங்க? ராமாவோட கார்னேஷன் பத்தி பேசுறாங்க. கார்னேஷன்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு ராஜா வந்து அந்த பதவிக்கு அந்த கிங்டம் வந்து ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து கிரீடம்லாம் வச்சு பதவி ஏற்பாங்க தெரியுமா? அந்த பதவி ஏற்கிறது தான் வந்து காரோனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ராமா பதவி ஏற்கிற கதையை பத்தி தான் இந்த இடத்துல வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா இட்ஸ் பேஸ்ட் ஆன் ராமாயணா. ராமாயோட காரோனேஷனை பத்தி பேசியிருக்காங்க. இட்ஸ் தீம் ஹஸ் பீன் derived from the லாஸ்ட் கேண்டோ ஆஃப் ராமாயணா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆமா இந்த அதுல வந்து தீம் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் ராமாயணா பத்தி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது the first act of the play deals only with the birth and childhood of Rama அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து ஆத்தர் வந்து அதை பத்தி பேசவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆக்ட் எதை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ராமாவோட ரிட்டர்ன், அயோத்தியால இருந்து அவர் ரிட்டர்ன் ஆகிறது பத்தி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல வந்து பேசியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் செகண்ட் ஆக்ட் ஆஃப் த பிளே சீதா டேக் ரெஃப்யூஜி இன் ஹெர்மிடேஜ் சேஜ் ஆஃப் விஸ்வமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தப்பு. எதுக்குன்னா சீதா வந்து எங்க ரெஃப்யூஜா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா சேஜ் வால்மீகி கூட தான் அவங்க ரெஃப்யூஜா இருப்பாங்க. ஐ மீன் தற்காப்புக்காக ஒரு வீட்டுல தங்கியிருப்பாங்கல்ல. சோ அங்க வந்து வால்மீகி கூட தான் இருப்பாங்களே தவிர விஸ்வமித்ரா கூட கிடையாது.
கிடையாது. வால்மீகி கூட தான் இருப்பாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே தப்பு. பியும், ஈயும் ஓகேவா? அந்த டோட்டலா மெயினா எத்தன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 2 பார்ட்ஸ் இருக்கு அப்படின்றத படிச்சுக்கோங்க. இந்த கதை எத பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா ராமாவோட கார்னேஷன பத்தி எழுதியிருக்காங்க. ராமாயணத்த பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் எத பத்தி பேசுது அப்படின்னா ராமா வந்து அயோத்தியாக்கு ரிட்டர்ன் வரத பத்தியும் அவரோட கார்னேஷன பத்தியுமே பேச ஸ்டார்ட் பண்ணுது. அதுல சீதா வந்து எங்க ரெஃப்யூஜியா இருக்காங்க அப்படின்னு சொன்னா சேஜ். வால்மீகி கூட தான் இருக்காங்க. விஸ்வாமித்ரா கூட கிடையாது. இவ்வளவு நேரம் நம்ம யாரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரு ரைட்டர் பவா புட்டி அப்படின்னு ஒரு ரைட்டர் அவரோட உட்டமா சத்ரான்ற ஒரு ஒர்க் ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே இப்படி ஒரு ஒர்க் இருக்கு. இதுக்கு ஆத்தர் வந்து இவர் தான். இது வந்து இந்த கதை எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா ராமாயணத்துல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் இனஃப். கிளியரா இது? பவா புட்டி Yes, ma'am. clear. clear. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல 3 ரைட்டர்ஸ் வந்து புதுசு. ஒருத்தர் மட்டும் பழசு. வார் ஆஃப் லங்கா யாரோடது? அது மட்டும் தான் தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே. எனக்கும் அது ஒண்ணுதான் தெரியும். Devdutt Patnayaka, ma'am. அமிஷ் திருப்பதி. அமிஷ் திருப்பதி Okay. ஒரே ஒரு ட்ரிலஜி எழுதியிருப்பாரு. அது ஆல்ரெடி நெட்ல கேட்டிருக்காங்க. அவர் ஒரு இம்பார்ட்டன்டான ரைட்டர். மீதி இருக்கிற 3 பேருமே புதுசுதான். ஓகேவா? நானும் உங்க கூட சேர்ந்து தான் படிக்க போறேன். ஷாம்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. வார் ஆஃப் லங்கா, அவேக்கனிங், அப்புறம் அஜயான்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. ஓகே இதெல்லாம் யாரோடதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஏன்னா இந்தியன் ரைட்டர்ஸ்ல இப்படிதான் வித்தியாசமா கேட்பான். நம்ம ஆல்ரெடி ஒரு 40 ரைட்டர்ஸை கவர் பண்ணிட்டு இருக்கோம். அது போக இவன் அப்பப்ப வித்தியாசமா கேட்பான். ஷாம் அப்படின்ற அந்த ஒர்க் வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா தேவ்தத் அப்படின்னு ஒரு பர்சன் வந்து எழுதியிருக்காங்க. வார் ஆஃப் லங்கா வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒர்க். ஓகே வார் ஆஃப் லங்கா அமிஷ் திருப்பதியோடது. நம்ம இப்ப பிகினிங்ல தான் பார்த்துட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பின்னாடி இருந்து வந்தோம் அப்படின்னா அதுல அமிஷ் திருப்பதி இருப்பாரு. ஓகேவா? அப்புறம் அவேக்கனிங் அப்படின்ற ஒர்க் கவிதா கண்ணன் ஒருத்தங்க எழுதியிருப்பாங்க. அப்புறம் அஜயா அப்படின்றது ஆனந்த் நீலகண்டன் ஒருத்தங்க எழுதியிருப்பாங்க. சோ இப்போ இதை நீங்க என்ன படிக்கணும்னா கொஸ்டின் பேப்பரை சார்ட் அவுட் பண்ணும்போது ஷாம்ன்ற ஒர்க்கை யார் எழுதினா தேவ்னு ஒருத்தர் எழுதினாரு. வார் ஆஃப் லங்கா வந்து அமிஷ் திருப்பதியோடது. அவேக்கனிங் வந்து யாரோடதுன்னா கவிதாவோடது. அஜயா வந்து ஆனந்தோடது. சோ ஏன் வருது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி இந்த கொஸ்டின் பேப்பரை படிக்கும் போது புதுசா இருக்கிற 4 ரைட்டர்ஸ் நீங்க படிக்க தான் செய்யணும். சரியா? இவங்களோட ரிமைனிங் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் மட்டும் நான் கீழே கொடுத்துருக்கேன். நெட்ல போய் பார்த்துட்டு. அமிஷ் திருப்பதி வந்து வார் ஆஃப் லங்கா அப்படின்றது அவரோட மேஜர் ஒர்க். அவர் ஒரு ட்ரிலஜி எழுதியிருப்பாரு. நெட்ல கேட்டாங்கன்னு சொல்லலாம். அது வந்து சிவா ட்ரிலஜி. ஓகேவா? அமிஷ் திருப்பதி ஹி இஸ் a இந்தியன் ரைட்டர். வார் ஆஃப் லங்கா அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க். அவர் அது போக ஒரு ட்ரிலஜி எழுதியிருக்காரு. சிவா ட்ரிலஜி அப்படின்னு பாக்குறோம். அதுல இம்மார்டல்ஸ் ஆஃப் மெலுகா, சீக்ரெட் ஆஃப் நாகா, ஓத் ஆஃப் வாயபுத்ராஸ் அப்படின்னு சொல்லி 3 ஒர்க் எழுதியிருப்பான். இந்த 3 ஒர்க்குமே தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு ரீட் பண்ணும்போது தெரிஞ்சிடும் எல்லாம் பழைய வேர்ட்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இம்மார்டல் ஆஃப் மெலுகா, நாகாஸ் அப்படின்னா பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஓத் ஆஃப் வாயபுத்ராஸ். இந்த 3 ரைட்டர்ஸ் இந்த 3 ஒர்க்ஸ்மே யாரோடது அப்படின்னா அமிஷ் திருப்பதியோட. திருப்பதி அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு தெரியும் வெங்கடாச்சலபதி அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு எல்லாம் பழைய பேரு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பு, வாயபுத்ரா, மெலுகா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வார் ஆஃப் லங்கா அப்படின்னு சொல்லி இருப்பாரு. ஓகே வார் ஆஃப் லங்கா நத்திங் பட் ஸ்ரீலங்கா. ஓகே வார் ஆஃப் லங்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. கிளியர் தானே? அமிஷ் திருப்பதி. Yes, ma'am. அப்புறம் கவிதா கனே. இவங்க வந்து மித்தாலஜி ஃபிக்ஷன் எழுதுறவங்க. மித்தாலஜி அப்படின்னா பழைய ஸ்டோரிஸ் இருக்குல்ல அதுல இருந்து தான் அவங்க எல்லாமே எழுதிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு இப்ப நெட்ல கேட்ட ஒர்க் எதுன்னு சொல்ல முடியுமா? 6 ஒர்க் கொடுத்துருக்கேன். இப்ப நெட்ல கேட்டோம்ல இப்ப ரீட் பண்ணிட்டு வந்தனே. Ahalya's Awakening. அகல்யாவா? ஓகே அகல்யாஸ் அவேக்கனிங். ஓகேவா? அதுதான் வந்து கவிதா கண்ணனோட ஒர்க். இப்ப நமக்கு நெட்ல கேட்டது. அப்ப அவங்களோட ரிமைனிங் ஒர்க்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்ணா ஒய்ஃப், சீதா சிஸ்டர், மீனாக்கா சாய்ஸ், லங்கா பிரின்சஸ், த ஃபிஷர் குவீன்ஸ் டைனாஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. இவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க கவிதா கண்ணன். இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் பேப்பர்ல இவங்க கிடையாது. டிசம்பர் கொஸ்டின் பேப்பர்ல கூட இவங்க இல்ல. கவிதா கண்ணன் ஒருத்தவங்களே இல்ல. ஓகேவா? சோ இதுல நீங்க பார்க்க வேண்டியது அவங்களோட ரிமைனிங் ஒர்க்ஸ் இவ்ளோ இருக்கு. அதுல நமக்கு ஆல்ரெடி நெட்ல கேட்டது வந்து அகல்யாஸ் அவேக்கனிங் அப்படின்ற ஒர்க் மட்டும் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த ஆத்தர் இன்னும் 2 ஒர்க் இதுல கொடுத்திருக்கேன். அப்புறம் ஆனந்த் நீலகண்டன். ஓகேவா? ஆனந்த் நீலகண்டனுக்கு நம்ம என்ன ஒர்க் பார்த்தோம்? அஜயான்னு பார்த்தோம், ma'am. அஜயான் மட்டும் தான் எனக்கு ஞாபகம். ரோல் ஆஃப் த ரைஸா ரைஸ் ஆஃப் காலியான்னு எனக்கும் ஞாபகம் இல்ல. எபிக் ஆஃப் கௌரவா கிளான். ஓகேவா? ஆனந்த் நீலகண்டன் வந்து ராமாயணத்தை பேஸ் பண்ணி ஸ்டோரி எழுதியிருக்காரு. மகாபாரதத்தை பேஸ் பண்ணி ஸ்டோரி எழுதியிருக்காரு. அப்புறம் பாகுபலி சீரிஸ்னு ஒரு சீரிஸ் எழுதியிருக்காரு. ஓகேவா? ராமாயணத்தை பேஸ் பண்ணி எழுதின ஒர்க் எதுனா அசுரா அப்படின்னு சொல்லிட்டு, மகாபாரத பேஸ் பண்ணது அஜயா, ரோல் ஆஃப் டைஸ், அஜயா த ரைஸ் ஆஃப் காளி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பாகுபலி சீரிஸ்னு பார்க்கும்போது ரைஸ் ஆஃப் சிவகாமி, சத்ருரங்கா, அப்புறம் குயின் ஆஃப் மகிஷ்மதி நிலமோ ஒர்க் எழுதியிருக்காங்க. இது எல்லாமே பாகுபலி சீரிஸ். ஓகே இந்த 3 ரைட்டர்ஸ் நம்ம புதுசா தான் பாக்குறோம். கவிதா கண்ணே, அப்புறம் ஆனந்த் நீலகண்டன். இவங்க 2 பேருமே நம்ம புதுசா பாக்குறோம். அதனால அதுல அஜயா அப்படின்ற ஒர்க்கையும் இவங்களுக்கு வந்து அகல்யாஸ் அவேக்கனிங் அப்புறம் மீதி இருக்கிற ஒர்க்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. அதுக்கு மேல பார்த்த ரைட்டர் யாரு? Amish Tripathi. அமிஷ் திருப்பதி. அவர் என்ன ட்ரிலஜி எழுதியிருக்காரு? சிவா ட்ரிலஜி. அதுல ரிமைனிங் ஒர்க்ஸ்க்கு ஒரு வேர்ட் மட்டும் சொல்ல முடியுமா? நான் சொல்லி கொடுத்தேன்ல. மெலுகா, மெலுகா, அப்புறம் பாம்பு. பாம்புனா serpent of நாகா. நாகால வரும். நாகா. ஆமா. அவர் இங்கிலீஷ் எழுதவே இல்ல. நாகான்னு எழுதியிருக்காரு. அப்புறம் தேர்ட் ஒன் வந்து Vayuputra.
வாயுபுத்ரா. ஓகேவா? பாம்பு பார்த்துட்டு வாய பார்த்துட்டு இருப்போம்ல. வாயுபுத்ரா. ஸோ வாயுபுத்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 ஒர்க்ஸ்மே சிவா ட்ரிலஜி. இம்மார்டல்ஸ் ஆஃப் மெலுகா, தி சீக்ரெட் ஆஃப் நாகாஸ், தி ஓத் ஆஃப் வாயுபுத்ராஸ். இது 3மே வந்து அமீஷ் திருப்பதியோட ஒர்க்ஸ். அப்புறம் வார் ஆஃப் லங்கா. இதான் நம்ம நெட் கொஸ்டின் பார்க்குறோம். ஓகே. கவிதா கண்ணன் பார்க்கும்போது அகல்யாஸ் அவேக்கனிங். இவருக்கு ஆனந்த் நீலகண்டனுக்கு பார்க்கும்போது அஜயான்னு 2 ஒர்க் எழுதியிருக்காரு. ஆல்ரெடி மேல ஒரு அஜயா இருக்கு. அது வந்து கௌரவான்னு இருந்துச்சு. இது ரோல் ஆஃப் டைஸ், இது ரைஸ் ஆஃப் காளி. ராமாயணத்தை பேஸ் பண்ணி எழுதின ஒர்க் அசுரா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஓகே. Which among the following defined taste as the faculty of a soul which discerns the beauties of the author with the pleasure and the imperfections with dislike? இந்த லைன் வந்து யார் அட்டர் பண்றான்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஜோசப் அடிஷன். ஜோசப் அடிஷன் தான் வந்து பண்ணியிருப்பார். ஜோசப் அடிசன் அப்படின்னு பார்க்கும்போது இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து என்ன ஆல்பபெட்ஸ்ல வரும்? சீல வரும். ஸ்கேட்டோ அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அடுத்தது அவரோட ஃபெயிலியர் ஒர்க் ஒன்று பார்த்தோம்ல. சிக்கு அப்புறம் என்ன ஆல்பபெட்ரா? டி, ட்ரம்மர்னு வரும். ஓகேவா? ஜோசப் அடிசனையும் ஸ்டீலையும் இதை விட ஈஸியா யாரும் படிக்க வைக்க மாட்டாங்க. ஜோசப் அடிசனுக்கு ஆல்பபெட்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸ்டீலுக்கு எல்லாமே லவ்வர், ஹஸ்பண்ட்னு சொல்லி வந்துட்டே இருக்கும். ஓகேவா? அது வந்து ஸ்டீலோட ஒர்க்ஸ். அடிசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட ஆல்பபெட்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டேன். ஞாபகம் இருக்கா ஜோசப் அடிசன்? ஞாபகம் இருக்கா? எஸ். அப்புறம் சாமுவேல் ஜான்சன் நம்ம இப்பதான் பார்த்தோம். டாக்டர் சாமுவேல் ஜான்சன் 2 ஒர்க் பார்த்தோம். அது போக ஐரின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் ரிச்சர்ட் ஸ்டீல் தெரியும். அப்புறம் டேனியல் டிஃபோ மட்டும் நான் இது வரைக்கும் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணல. அதனால ஐம் ரிவைசிங் டேனியல் டிஃபோ. டேனியல் டிஃபோ அப்படின்னு பார்க்கும்போது அவரோட பென் நேம் ஆல்ரெடி ஒன்று தெரியும்ல, நம்ம படிச்சிருக்கோம்ல. இந்தியன் ரைட்டர் படிக்கும்போது அதுக்கு அடுத்தது ஒன்று சொல்லி கொடுத்தேன். அவரோட பென் நேம் என்ன? டேனியல் டிஃபோன்ட்டு. டிமோத்தி க்ரூசோ. எஸ், திமோத்தி க்ரூசோ. அப்ப வெறும் திமோத்தின்னு யார் பென் நேம் வச்சிருப்பா? கோல்ட்ஸ்மித் தான். இந்தியன் ரைட்டர்ல. திமோத்தின்னு யார் வெறுமனையா பென் நேம் வச்சிருப்பா? எந்த ரைட்டர்ஸ்க்கு கீழே நம்ம திமோத்தி க்ரூசோன்னு பார்த்தோம்? அவர் கூட பொண்ணுங்க நேம்லயே எழுதுவாரு ஃபுல்லத்தையும். டட்டு. வெறும் டட் மைக்கேல் பத்தாது. யார் வருவா? டட்டு. மிக்கேல் மதுசூதன் டட். ஓகேவா? மிக்கேல் மதுசூதனோட டட் அப்படின்றது பார்க்கும்போது தான் எல்லாரையுமே கேபிட்டிவ்ஸா பிடிச்சு வச்சிருப்பாரு. இஸ் திஸ் அ சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்த ஒர்க் தான். அதுல தான் வந்து அவர் என்ன பண்ணிருப்பார்? திமோத்தி அப்படின்ற பென் நேம் யூஸ் பண்ணி கேபிட்டிவ் லேடிஸ் அப்படின்ற ஒர்க் வந்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அதுக்கு கீழே தான் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? திமோத்தி க்ரூசோ யாரோடது அப்படின்னா டேனியல் டீஃபோ ஓடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? டேனியல் டீஃபோ அப்படின்னு பார்க்கும்போது கிரப் ஸ்ட்ரீட் ஹேக் ரைட்டர். டப் ஸ்ட்ரீட் ஹேக் ரைட்டர் அப்படின்னா காசு கொடுத்தா எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி ரைட்டர் தான் யாருன்னா டேனியல் டீஃபோ. இவரோட பென் நேம் தான் என்னன்னா திமோத்தி க்ரூசர். இவரோட ஜேர்னலோட நேம் தான் என்னதுன்னா மெர்கேட்டர். நீங்க அடிசன் ஸ்டீல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஸ்டாட்லர், ஸ்பெக்டேட்டர், கார்டியன் நிறைய அந்த மாதிரி அவங்களுக்கு மேகசின்ஸ் போகும். ஓகேவா? அது மாதிரி டேனியல் டீஃபோவோட மேகசின் என்ன, ஜேர்னல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மெர்கேட்டர் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதாவது அவரோட ட்ரேட் ஜேர்னல். இது போக அவர் நடத்திட்டு இருந்தது த ரிவ்யூ. ஓகேவா? டேனியல் டீஃபோவோடது என்னதுன்னா த ரிவ்யூ 1704 இருந்து 1713 வரைக்கும். இப்போ உங்களுக்கு ஒருவேளை நான் ஒரு 3 ஒர்க் கொடுக்குறேன், 3 ஜேர்னல்ஸ் கொடுக்குறேன். அதுல எது ஃபர்ஸ்ட் வரும்னு சொல்ல முடியுமா? டாட்லர் ஃபர்ஸ்ட் வருமா, இல்ல ரிவ்யூ வருமா, இல்ல ஸ்பெக்டேட்டர் வருமா ஃபர்ஸ்ட்? டாட்ல தான் வருங்க. டாட்லரோட இயர் என்ன? டாட்லரோட இயர் என்ன? 1709ல வந்து வரும். அப்ப டாட்லர் 1709ல இருந்து 1711 வரைக்கும் டாட்லர் உயிரோட இருந்திருக்கும். ஓகேவா? டாட்லர் வந்து 1709ல இருந்து 11 வரைக்கும் அது உயிரோட இருந்திருக்கும். ஸ்பெக்டேட்டர் எப்போ வந்து எப்போ வரைக்கும் இருந்திருக்கும்? அதுல இருந்துங்க 17 லெவல்ல இருந்து 1712 இருந்து 1714 வரைக்கும் இருந்திருக்கும். ஒரு வருஷம் தள்ளி ஆரம்பிச்சிருக்கூடாது. சரியா? 1712 இருந்து 1714 வரைக்கும் இது உயிரோட. இப்ப நான் என்ன கேட்டேன்? ரிவ்யூ ஃபர்ஸ்ட் வருமா, டாட்லர் ஃபர்ஸ்ட் வருமா, இல்லைன்னா ஸ்பெக்டேட்டர் ஃபர்ஸ்ட் வருமான்னு அவன் கேட்பான். சாரிங்க, ரிவ்யூ தான் ஃபர்ஸ்ட். ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? எப்பவுமே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒர்க் தான் பழைய ஒர்க் நம்ம மூளை வந்து சொல்லும். ஏன்னா உனக்கு அது ஆல்ரெடி தெரிஞ்சது, நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். அப்ப அவன் தான் பழசுன்னு சொல்லி நம்ம மூளை உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஆனா என்ன தப்பு பண்ணிடக்கூடாது? டேனியல் டீஃபோவோட ரிவ்யூ தான் ரொம்ப ரொம்ப பழசு இதுல பார்த்ததுக்கு. ஓகேவா? ஏன்னா நமக்கு ஜேர்னல்ஸ் அப்படின்றதே 17th சென்ச்சுரி 18th சென்ச்சுரி தான் ஸ்டார்ட்டே ஆகுது. இவங்க பீரியட்ல தான் ஜேர்னல்ஸ் எல்லாமே ஓப்பனே ஆகுது. அப்போ த ரிவ்யூ அப்படின்ற டேனியல் டீஃபோவோடது தான் 1704ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பழைய டாட்லர், ஸ்பெக்டேட்டர் இது எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம படிச்சது தான் எடின்பர்க் ரிவ்யூ, குவார்டர்லி, எக்ஸாமினர். இது எல்லாமே வந்து அதுக்கடுத்து கிரைட்டீரியான் இதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தோம். அதெல்லாம் 20th சென்ச்சுரி மேகசின்ஸ். ஓகேவா? ஸோ டேனியல் டீஃபோட த ரிவ்யூ தான் 1704ல இருந்து 1713 வரைக்கும் பார்த்திருக்கோம். டாட்லர் வந்து 1709ல இருந்து 1711 வரைக்கும் பார்த்திருக்கோம். ஸ்பெக்டேட்டர் வந்து 1711ல இருந்து 1714. அப்ப எடின்பர்க் ரிவ்யூ நான் இயர் சொல்லி கொடுத்திருக்கேன். எடின்பர்க் ரிவ்யூவோட இயர் என்ன?
1802. Quarterly review 1809. Examiner 1808. Criterion எப்போ வந்திருக்கும்? 1922 to 1939. எனக்கு இதோட இயர் எல்லாம் தெரியணும். சரியா? அதனால தான் மொத்தமா குடுத்துருக்கேன். The Review அப்படின்றது 1704ல இருந்து 1713 வரைக்கும் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது Tatler. Tatler வந்து 1709 to 1711. Spectator வந்து 1712 to 1714. Edinburgh Review வந்து 1802ல தான் ஆரம்பிச்சாங்க. Quarterly Review வந்து 1809ல தான் ஆரம்பிச்சாங்க. Examiner வந்து 1808ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. Criteria வந்து 1922. எல்லாமே ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி கேப்ல இருக்கு. ஸோ கெஸ்ட்ல எல்லாம் நம்பர் அடிக்க முடியாது மேகசின்ஸ்க்கு. அது chronologyல கேட்டுட்டானா கஷ்டமாயிடும். ஸோ இயர் தயவு செஞ்சு இப்பவே படிச்சிருங்க. ஒர்க்கோட இயர் எப்படி மனப்பாடம் பண்றீங்களோ அதே மாதிரியே ரிவ்யூஸ்க்கும் மனப்பாடம் பண்ணிருங்க. ஐ மீன் ஜேர்னல்ஸ்க்கும். த ரிவ்யூ, டாட்லர், ஸ்பெக்டேட்டர், எடின்பர்க் ரிவ்யூ, குவார்டர்லி ரிவ்யூ, எக்ஸாமினர், கிரைட்டீரியான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? எடின்பர்க் ரிவ்யூல யார் திட்டு வாங்கியிருப்பா, யார் திட்டியிருப்பா? The Lake Poets. லேக் போயிட்ஸ் யார் திட்டியிருப்பா சார்? லேக் போயிட்ஸ் யார் திட்டுனா? Swifta, man. சார் ஷிஃப்ட் அவர் யாருனே தெரியாது. அவங்க ஆத்தர்ஸே கிடையாது. பிரான்சிஸ் ஜெஃப்ரி. பிரான்சிஸ் ஜெஃப்ரி தான் வந்து ஏர்லி ரொமான்டிக் ரைட்டர்ஸை பார்த்து எடின்பர்க் ரிவ்யூல லேக் போயட்ஸ் அப்படின்ற கமெண்ட்ரியை வந்து பாஸ் பண்ணியிருப்பாரு. டெனிசன் திட்டு வாங்கின ரிவ்யூ தான் என்னது அப்படின்னு சொன்னா குவார்டர்லி ரிவ்யூல டெனிசன் வந்து திட்டு வாங்கியிருப்பாரு. 9 வருஷம் எழுதாமலே போயிருந்திருப்பாரு டெனிசன் வந்து அவரோட போம்ஸ் அப்படின்ற கலெக்ஷன் 1830 1832ன்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து அவர் எழுதாமலே விட்டுருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஜேர்னல்ஸ். அது ஜேர்னல்ஸ் எந்தெந்த இயர்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பாக்குறோம். ஓகே. ஸோ த ரிவ்யூ வந்து 1704 to 1713ல இருந்து உயிரோடு இருந்திருக்கும். அவரோட ட்ரேட் ஜேர்னலோட நேம் என்ன அப்படின்னா மெர்கேட்டர் அப்படின்னு பாக்குறோம். இல்லைன்னா வெறுமனே மெர்கேட்டர்னு கொடுத்துட்டு இது யாரோட ஜேர்னல்னு கேட்பாங்க. அது வந்து டேனியல் டீஃபோ ஓடுது அப்படின்றது தெரியணும். ஓகேவா? அவர் ஸ்பையா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு ஸ்காட்லாண்ட்ல. 1707ல வந்து ஸ்பையா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இவரோட நான் ஃபிக்ஷன் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ஏ ஆன் ப்ராஜெக்ட்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1697ல. ட்ரூ பார்ன் இங்கிலீஷ் மேன் அப்படின்னு சொல்லி 1701ல வந்து அவர் ஒர்க் எழுதியிருப்பார். ஓகேவா? அடுத்தது ஷார்டஸ்ட் வே வித் டிசெண்டர்ஸ் 1702ல இருந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அந்த ஷார்டஸ்ட் வே வித் டிசெண்டர்ஸ்க்கு சப்டைட்டில் உண்டு, ப்ரொபோசல்ஸ் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அந்த ஷார்டஸ்ட் வே வித் டிசெண்டர்ஸ்க்கு சப்டைட்டில் என்ன அப்படின்னா ப்ரொபோசல்ஸ் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சர்ச். இது எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஜானத்தன் ஷிஃப்டோட மாடஸ்ட் ப்ரொபோசல் 1729. இதுக்கு கீழே நான் ஒரு கதை சொல்லி கொடுத்தேன் மாடஸ்ட் ப்ரொபோசல். வாட் இஸ் ஸ்டோரி? பூரா வளர்க்குறீங்கன்னா எதுக்கு வளர்க்கணும் அப்படின்னு. பேபிஸை பத்தி பேசியிருப்பாரு, குழந்தைங்களை பத்தி, சில்ட்ரனை பத்தி பேசியிருப்பாரு. அதுதான் வந்து மாடஸ்ட் ப்ரொபோசல். ஜானத்தன் ஷிஃப்டோடது 1729 அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஓகேவா? ஸோ ஷார்டஸ்ட் வே வித் டிசெண்டர்ஸ் வந்து 1702, ட்ரூ பார்ன் இங்கிலீஷ் மேன் வந்து 1701, எஸ்ஏ ஆன் ப்ராஜெக்ட்ல தான் தலைவரோட கதையை ஸ்டார்ட் ஆயிருக்கும் 1697 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது அவரோட நாவல்ஸ்ன்னு பார்க்கும்போது ராபின்சன் க்ரூசோ. ராபின்சன் க்ரூசோ நமக்கு தெரியும் 1719ல பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது யாரோட அட்வென்ச்சர்ஸ் பத்தி பேசும் அப்படின்னு சொன்னா ரியல் லைஃப்ல அலெக்சாண்டர் டெர் செல்ரிக் அப்படின்னு ஒரு பர்சன். இவங்க வந்து உயிரோட நம்மளோட நம்ம எப்படி ரியலா இருக்கோமோ அதே மாதிரி ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரு அட்வென்ச்சர்ஸ் பர்சன். ஓகேவா? இந்த பர்சனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் டேனியல் டீஃபோ என்ன எழுதுவாரு அப்படின்னு சொன்னா ராபின்சன் க்ரூசோவே எழுதியிருப்பாரு 1719ல. அந்த ஐலாண்ட்ல ராபின்சன் க்ரூசோ எத்தனை வருஷம் இருந்திருப்பாருன்னா 28 years 8 months and 19 days வந்து அதுக்குள்ள மாட்டியிருப்பாரு. ஓகே. அதுல யாரெல்லாம் மேஜர் கேரக்டர்னு பார்ப்போம். ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வருவான் அந்த ராபின்சன் க்ரூசோல. அப்புறம் அதுல ஒரு பேரட் வரும். அந்த பேரட்டோட நேம் என்னன்னா போல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ராபின்சன் க்ரூசோவை பார்த்து தான் ஜேஎம் கோட்சி என்ன எழுதியிருப்பாருன்னா ஃபோ அப்படின்ற ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு 1987. ஸோ ஃபோ இஸ் ரீடெல்லிங் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது வந்து ராபின்சன் க்ரூசோட ரீடெல்லிங்னு பாக்குறோம். ஜேஎம் கோட்சியோட ஃபோ அப்படின்ற அந்த ஒர்க்கு கீழே ப்ரொட்டகனிஸ்டோட நேம் என்னன்னா சூசன் பார்டன். இந்த ஜேஎம் கோட்சி ஃபோ அப்படின்ற ஒர்க் எழுதின வருஷம் என்னன்னா 1986. ஓகேவா? அது வந்து 20th செஞ்சுரியில எழுதியிருக்காரு. ஆனா இந்த கதைக்குள்ள என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா சூசன் பார்டன் அப்படின்ற பர்சன் வந்து டேனியல் டீஃபோவை மீட் பண்ண மாதிரி எழுதியிருப்பாரு. அது வந்து ஒரு ஃபிக்ஷனல் தான். உண்மையாவே டேனியல் டீஃபோ அந்த டைம் பீரியட்ல உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா டேனியல் டீஃபோல இருந்த வருஷம் எல்லாம் 17ல ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அந்த ஒர்க் பப்ளிஷ் ஆன இயர் பாருங்க 1986. அவர் வெறுமனையா கதைக்காக என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா சூசன் பார்டன் அப்படின்ற ப்ரோட்டகனிஸ்ட் யாரை போய் மீட் பண்ற மாதிரி எழுதியிருப்பாருன்னா டேனியல் டீஃபோவை. ஏன்னா கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா சூசன் பார்டன் கதைக்குள்ள யாரை மீட் பண்ணாங்கன்னு கேட்டு 4 ஆத்தர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும்
திடீர்னு அது அவரு அங்க போய் யார மீட் பண்ணாங்கன்னா, டேனியல் டிஃபோவ தான் மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராபின்சன் க்ரூசோ 1719 பப்ளிகேஷன். ஒரிஜினலா யார் லைஃப்ப பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எழுதுனாங்கன்னா, அலெக்சாண்டர் டெர் செல்ரிக் அப்படின்னு ஒரு பெர்சன பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருக்காங்க. எத்தன வருஷம் ஐலாண்ட்ல இருந்திருப்பாருன்னா 28 இயர்ஸ் 8 months and 19 days. மேஜர் கேரக்டர் வந்து ஃப்ரைடே. அதுல வர பேரட்டோட நேம் என்ன போல். இத பார்த்து ஜேம் கோட்ஸ் எழுதின ஒர்க் தான் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபோ அப்படின்னு பார்க்குறோம். 1986 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ப்ரோட்டகனிஸ்ட் யாருன்னு பார்க்கும்போது தான் சூசன் பாட்டன். சூசன் பாட்டன் வந்து யாரை மீட் பண்றாங்கன்னா, டேனியல் டிஃபோவை மீட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. புரியுதா கதை? எஸ் மேம். எஸ். அவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் நாவல்ஸ் வந்து ராபின்சன் க்ரூசோ. அப்புறம் கேப்டன் சிங்கிள்டன் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1720ல. ஓகேவா? அதுக்கப்புறம் மெமரிஸ் ஆஃப் அ கெவாலியர்னு எழுதியிருப்பாரு. 1720ல எழுதியிருப்பாரு இதுவும். அப்புறம் ஜேர்னல்ஸ் ஆஃப் த பிளேக் இயர். இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். ஜேர்னல் ஆஃப் த பிளேக் இயர் வந்து 1722. இது எதை பத்தி பேசும் அப்படின்னு சொன்னா, கிரேட் பிளேக் வந்திருக்கும் தெரியுமா லண்டன்ல 1665. அப்புறம் கிரேட் ஃபயர் வந்திருக்கும் 1666ல. அதை பத்தி தான் இந்த ஜேர்னல் ஆஃப் த பிளேக் இயர் அப்படின்னு சொல்லி 1722ல பேசியிருப்பாரு. அப்புறம் கார்னல் ஜர்க்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1722. மால் ஃபிளாண்டர்ஸ்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். மால் ஃபிளாண்டர்ஸ் அப்படின்ற ஒர்க் வந்து 1722ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுக்குள்ள யாரை பத்தி பேசியிருப்பாங்கன்னா, ஒரு ப்ராஸ்டிடியூட்ட பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஒரு ப்ராஸ்டிடியூட்டோட தாட்ஸ் தான் இதுல அவர் பேசியிருப்பாரு. மால் ஃபிளாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரொக்ஸானான்னு எழுதியிருப்பாரு. இது அந்த சப்டைட்டில் என்னன்னா ஃபார்ச்சுனேட் மிஸ்ட்ரஸ் 1724ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுக்கு கீழேயுமே அவர் யாரை பத்தி பேசியிருப்பாரு, ஒரு அன்நேம்டு ப்ராஸ்டிடியூட் பத்தி தான் பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ப்ராஸ்டிடியூட்டுக்கு அவரே வச்சுக்கிட்ட பேர் தான் என்னது அப்படின்னு சொன்னா ரொக்ஸானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொக்ஸானா அப்படின்றது அதுல கேரக்டர்ல வர நேம். பட் ஒரிஜினலா அந்த ப்ராஸ்டிடியூட்டோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி ஆத்தருக்கு தெரியாது. அதனால அன்நேம்டு ப்ராஸ்டிடியூட் அப்படின்னு தான் அவர் தான் அதை இண்டிகேட் பண்ணியிருப்பாரு அந்த பொண்ணை வந்து. ஸோ இவருக்கு நீங்க படிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் 3 ஒர்க். எஸ்ஐ ஆன் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் ட்ரூ பார்ன் இங்கிலீஷ்மேன். இதுல ட்ரூ பார்ன் இங்கிலீஷ்மேன் ஏன் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம முதல்ல இருந்து படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் குவீன் எலிசபெத் ரூல் பண்ணாங்க. அப்புறம் கிங் ஜேம்ஸ் வந்தாரு. அப்புறம் சார்ல்ஸ் வந்தாரு. அப்புறம் ஆலிவர் கிராம்பெல் வந்தாரு. அதுக்கப்புறம் திருப்பி சார்ல்ஸ் செகண்ட் அதை டேக் ஓவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா நம்ம படிச்சிருப்போம். அந்த வரிசையில எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிங் வில்லியம் த தேர்ட் ஆரஞ்சுன்னு பார்த்துருப்போம் தெரியுமா, அவங்க கிட்ட ஆட்சியை கொண்டு போய் கொடுப்பாங்க. ஞாபகம் இருக்கா? வில்லியம் த தேர்ட் ஆஃப் ஆரஞ்ச். மேரி கிரீன் வில்லியம் த தேர்ட் ஆஃப் ஆரஞ்ச். என்ன இந்த சொல்றீங்க? கன்க்ளோட் பவுடர், கிரீன் ரெவல்யூஷன் அந்த அந்த டைம்ல கிரீன் ரெவல்யூஷனா? எந்த கிரீன் ரெவல்யூஷன்? இந்த கன்க்ளோட் பவுடர்லாம் பத்தி சொல்லி கொடுத்தீங்களா மேம்? அதுதான் சார். கன் பவுடர் பிளாட் எல்லாமே 1605ல நடந்திருக்கும். நம்ம என்ன சொல்லிக் குடுத்தேன்? ஃபர்ஸ்ட் குயின் எலிசபெத் ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். குயின் எலிசபெத் வந்து 1559ல இருந்து 1603 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பாங்க. சரியா? 1603ல இருந்து 1625 வரைக்கும் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ரூல் பண்ணியிருப்பாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் 1625ல இருந்து 1649 வரைக்கும் சார்ல்ஸ் I ரூல் பண்ணியிருப்பாரு. அப்புறம் தான் சார்ல்ஸ் I வந்து பிகேட் பண்ணிடுவாங்க. தலையை வெட்டி கொன்றுவாங்க. யார் கொன்றுப்பான்னு பார்த்தா ஆலிவர் கிராம்வெல். அதனால 1649ல இருந்து அடுத்தது 1659 வரைக்கும் சம்வாட் வரைக்கும் ஆலிவர் கிராம்வெல் வந்து ரூல் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த மாதிரி வரிசையா சொல்லிக் குடுத்தேன். ஞாபகம் இருக்கா அந்த வரிசை? எஸ் மேம். ம். அந்த வரிசையில கடைசியா எல்லாருமே வந்துட்டு போயிருவாங்க. போனதுக்கு அப்புறம் ஆட்சி பண்றதுக்கு அடுத்த கிங் வந்து இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, பொண்ண கெட்டி குடுத்துருப்பாங்க தெரியுமா? அந்த வீட்ல ராணியா இருந்திருப்பாங்க. ஆனா கெட்டி குடுத்ததுக்கு அப்புறம் வேற ஒரு கிங்குக்கு அவங்கள கெட்டி குடுத்துருவாங்க. அப்ப என்ன பண்ணிருவாங்க, ரூல் பண்ண கிங் இல்ல அப்படின்றதுனால, வெளியில பொண்ண கெட்டி குடுத்த இடத்துல இருந்த கிங்கையே வந்து இந்த நாட்டையும் நீங்களே ரூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுருப்பாங்க. கிங் வில்லியம் த தேர்ட். சோ அந்த குடும்பத்துல, அந்த பெரிய குடும்பத்துல பிறந்த பொண்ணு வந்து மேரி. அந்த மேரி அப்படின்ற பொண்ண வந்து வில்லியம் தேர்ட் ஆஃப் ஆரஞ்சுக்கு கெட்டி குடுத்துருப்பாங்க. இப்போ கரண்ட்டா நடந்த அந்த பொண்ணு பொறந்தா தெரியுமா ஒரு கிங்டம்ல. அந்த இடத்துல ரூலிங் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போ சரி பொண்ண கெட்டி குடுத்த இடத்துல ஒரு ராஜா இருப்பார்ல, அவரே ரூல் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிங் வில்லியம் த தேர்ட வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா கிங் வில்லியம் தேர்டோட நேட்டிவ் வந்து அந்த கிங்டம் கிடையாது. அவர் வந்து வெளிநாட்டு ராஜா. அப்போ மக்கள் எல்லாரும் அத அப்போஸ் பண்ணுவாங்க. எப்படி வந்து நீங்க பிரெஞ்ச்ல இருக்கிற ஒரு பெர்சன தூக்கிட்டு வந்து நீங்க பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த அப்போஸ் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தான் ட்ரூ பார்ன் இங்கிலீஷ் மேன் அப்படின்னு சொல்லி நம்ம டேனியல் டிஃபோ வந்து எழுதியிருப்பாரு. என்ன டிஃபெண்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஏன் வந்து பிரிச்சு பேசுறீங்க? நம்ம எல்லாருமே ஒரே எர்த்துக்குள்ள தானே இருக்கோம். ஒரே ஹெவன்ல தானே இருக்கோம். நம்ம எல்லாம் தான் வந்து லாங்குவேஜ்னால பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தாலும், நம்ம எல்லாருமே ஒரே எர்த்துக்குள்ள எல்லாருமே ஒரே மாதிரி தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபெண்ட் பண்ணி கிங் வில்லியம் த தேர்ட் டிஃபெண்ட் பண்ணி ட்ரூ பார்ன் இங்கிலீஷ் மேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருப்பாரு. புரியுதா? எஸ் மேம். அதர்ஸ் புரியுதுக்கா? சக்திக்கும் ஷீலாக்கும் உங்களுக்கு அந்த கிங்கோட ஆர்டர் மேபி புரிஞ்சிருக்காது. அது நம்ம கிளாஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது ஐ வில் கிளியர் இட் அவுட். பட் அடுத்தடுத்து எப்பவும் போல எல்லாரும் ரூலிங்க்கு வந்திருப்பாங்க. ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் ரூல் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போ வெளியில இருந்து பொண்ணை கெட்டி குட்ட இடத்துல இருந்து மாப்பிளையை கூப்பிடுறாங்க ரூல் பண்றதுக்கு. அப்போ மக்கள் அப்போஸ் பண்றாங்க. எப்படி நீங்க வெளிநாட்டுல இருந்து இன்னொருத்தர கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சப்போர்ட் பண்ணி தான் ட்ரூ பார்ன் இங்கிலீஷ் மேன் சொல்லி டேனியல் சொல்லியிருப்பாங்க. புரியுதா சக்திக்கும் ஷீலாக்கும்? எஸ் மேம்.
ஓகேவா? இப்ப நான் சொன்ன வரிசை உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அது நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். சரியா? சோ எஸ்ஸே ஆன் ப்ராஜெக்ட் வந்து 1697, ட்ரூ பார்ன் இங்கிலீஷ்மேன் வந்து 1701ன்னு பார்க்குறோம். அப்புறம் ஷார்ட் வேவ் வித் டிசெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் வேவ் வித் டிசெண்டர்ஸ் ஆல்ரெடி நெட் கொஸ்டின். அதோட பப்ளிகேஷன் இயர ஞாபகம் வச்சுக்கோங்க. 1702 அப்படின்னு சொல்லிட்டு சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா ப்ரொபோசல்ஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் சர்ச்ன்னு பார்க்குறோம். இது வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க வந்துருங்க? நாவல்ஸ்க்கு வந்துருங்க. ராபின்சன் க்ரூசோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒர்க். அப்புறம் கேப்டன் சிங்கிள்டன், மெமரிஸ் ஆஃப் தி கவாலியர், ஜேர்னல் ஆஃப் தி பிளேக் இயர் ஆல்ரெடி நெட் கொஸ்டின். இதுல 3 ஒர்க் வந்து 1722ல பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஜேர்னல் ஆஃப் தி பிளேக் இயர், கர்னல் ஜாக், மால் பிளாண்டர்ஸ். இந்த 3 ஒர்க்குமே 1722ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் ரொக்ஸானா இதுவும் வந்து ப்ராஸ்டிடியூட் பத்தி தான் பேசும். சப்டைட்டில் என்ன? ஃபார்ச்சுனேட் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு பார்க்குறோம். 1724 பப்ளிகேஷன். கிளியரா இது வரைக்கும்? Yes, ma'am. Clear. How many knights feature in Edmund Spenser the Faerie Queene? Faerie Queene 10 first of all யாரோட ஒர்க்? Spencer wrote the ஸ்பென்சரோட ஒர்க். அதுல எத்தனை புக்ஸ்ல அவர் எழுதியிருப்பாரு? 12 books. 12 புக்ஸ்ல எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அந்த 12 புக்ஸ் என்ன ஞாபகம் இருக்கு? அதுல ஃபர்ஸ்ட் 6 புக்ஸ் வந்து ஒரு இயர்ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அடுத்த 6 புக்ஸ் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. லாஸ்டா ஒரு இயர் கேண்டோஸ் மட்டும் தனியா பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அந்த கேண்டோஸோட நேம் என்ன? அந்த கேண்டோஸ் வந்து நெட் கொஸ்டின். ஒரே ஒரு கேண்டோ மட்டும் தனியா பப்ளிஷ் ஆகும். Eleven candles. மியூட்டபிலிட்டி கேண்டோஸ். கேண்டோஸோட பேர் என்ன அப்படின்னு சொன்னா மியூட்டபிலிட்டி கேண்டோஸ். ஓகேவா? எக்ஸ்பிளைன் கீழே பண்றேன். இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஹவு மெனி கைட் நைட்ஸ். ஓகேவா? நைட்ஸ் வந்து ஃபியூச்சர் இன் எட்மண்ட் ஸ்பென்சர் த ஃபேரி குவீன் அப்படின்றதான் கொஸ்டின். ஓகே. இதுல ஹவு மெனி நைட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேரி குவீன் புக்ல போய் தேடணும் அப்படின்னா அதுக்கு உண்மையான ஆன்சர் வந்து எவ்வளவு வருது அப்படின்னா 7 வருது. ஓகேவா? இதுல குடுத்திருக்க எந்த நம்பருமே அது ஆன்சரா வரவே வராது. பட் நெட் கொஸ்டின்ல ஆன்சர் கீ வெளியிட்டாங்க தெரியுமா? அதுல போய் செக் பண்ணி பார்த்தப்போ அதோட ஆன்சர் என்ன இருந்துச்சுன்னா 12ன்னு இருக்கு. இந்த 12ன்றது அவங்க எதை மென்ஷன் பண்ணி குடுத்திருக்காங்கன்னா அவங்க எழுதின புக்கோட நம்பர் தான் 12. ஆன்சர் இதுக்கு வந்து 12ன்னு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் கரெக்ட் ஆன்சர் வந்து அவங்க 12ன்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணி நமக்கு ஆன்சர் வந்து குடுத்திருக்காங்க. சோ இதுல டிராப்ட் கொஸ்டின்ல போய் சேர்க்கவா? இதுல எதுல கொண்டு போய் சேர்க்கன்னு எனக்கு தெரியல. பட் இதுல நீங்க 2 விஷயத்த படிக்க போறோம். நம்ம 2 விஷயத்த படிக்க போறோம். ஓகேவா? எட்மண்ட் ஸ்பென்சரோட ஃபேரி குயின்ல எத்தனை புக்கா எழுதியிருப்பாரு ஆத்தர்? எத்தனை புக்கா எழுதணும்னு நினைச்சிருப்பாரு அப்படின்னா 12 புக்கா எழுதணும்னு நினைச்சிருப்பாரு. தலைவர் ஆனா 6 தான் முடிச்சிருப்பாரு. சரியா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுல எத்தனை நைட்ஸ் வந்து வராங்க அப்படின்னா 7 நைட்ஸ் வந்து வராங்க. இது நம்ம இப்ப படிச்சுக்க போறோம். ஓகே. மேபி அவன் நம்பர் தப்பா கொடுத்திருக்கலாம். இதுல எத்தனை நைட்ஸ் வந்து வருவாங்க அப்படின்னு சொன்னா 7 நைட்ஸ் வந்து வருவாங்க. புரியுதா? Yes, ma'am. ஏன்னா கொஸ்டின் அவன் என்ன கேட்டிருக்கான்னா ஹவு மெனி நைட்ஸ் தான் கேட்டிருக்கான். அப்ப அதுல வந்து 7ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கணும். ஆனா அதுல இல்ல. ஆன்சரை கூகுள்ல போய் நெட்ல கூட செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன ஆன்சரை வந்து கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க 12ன்னு கொடுத்துருக்காங்க. பட் 12ன்ற நம்பருக்கும் எட்மண்ட் ஸ்பாரி குயினுக்கும் எந்த சம்பந்தம்னு பார்க்கும்போது புக்ஸ் கணக்கு தான் 12. அதை தாண்டி வேற எந்த நம்பரும் அது கூட கனெக்ட் ஆகவே இல்லை 12ன்னு வச்சு. ஓகேவா? புரியுதா இல்ல குழப்புறனா? புரியுது மேம். புரியுது. புரியுது. ஓகேவா? சோ இதோட ஆன்சர் வந்து நானும் இங்க 2னே குடுத்துட்டேன். பிகாஸ் நெட்ல இருந்து யுஜிசி நெட் டெல்லில இருந்து அவங்க 12 தான் குடுத்துருக்காங்க. அப்ப அவன் வந்து முயலுக்கு 3 கால்னு சொன்னா அத நம்ம 3 கால்னு ஒத்துக்கிட்டா தான் நமக்கு மார்க் போடுவாங்க. சரியா? சோ இதுல வந்து 12 தான் ஆன்சர்னு அவன் குடுத்துருக்கான். அதனால நானும் கீழ 12னே குடுத்துட்டேன். பட் நீங்க படிச்சுக்க வேண்டியது உண்மையாவே எத்தனை நைட்ஸ் இருக்காங்கன்னா 7 நைட்ஸ் இருக்காங்க. புக்ஸ் தான் எத்தனை ஆத்தர் எழுதணும்னு நினைச்சிருப்பாரு அப்படின்னா 12 புக்கா எழுதணும்னு நினைச்சிருப்பாரு. சரியா? சோ த ஃபேரி குயின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த இயர்ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்கன்னா 1590ல இருந்து 1596 வரைக்கும் அவங்க எழுதி பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இட் இஸ் எபிக் போம்னு பாக்குறோம். என்ன ஸ்டான்ஸால எழுதிருப்பாங்கன்னா ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா. இப்ப நான் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு லைனுமே இம்பார்ட்டன்ட். சரியா? எப்படி சாசரோட கேண்டபரி டெல்ஸ்ல ஓப்பனிங் நான் சொல்லி கொடுப்பேன். இத்தனை பில்கிரிம்ஸ் யார் யார் சேர்ந்து போனா, எங்க இருந்து போனாங்க, எது ஃபர்ஸ்ட் புக், எது கடைசி புக், எது வேர்ஸ், எது போயட்ரின்னு சொல்லி தனித்தனியா சொல்லி கொடுப்போம். அதே மாதிரியே ஃபேரி குயினோட ஓப்பனிங்ல இருக்கிறது மட்டும் தான் கொடுத்திருக்கேன். எது இம்பார்ட்டன்ட் மட்டும் கொடுத்திருக்கேன். சோ ஈச் அண்ட் எவ்ரி லைன் இஸ் இம்பார்ட்டன்ட். சரியா? இது வந்து ஒரு எபிக் போம். என்ன ஸ்டான்ஸால எழுதிருக்காங்கன்னா ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸால எழுதிருக்காங்க. டோட்டலா எத்தனை லைன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா 9 லைன்ஸ் இருக்கும். சோ அந்த 9 லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் 8 வந்து ஐயாம்பிக் பென்டாமீட்டர்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் சிங்கிள் லைன் வந்து அலெக்சாண்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா அப்படினாலே எத்தனை லைன்ஸ் இருக்குன்னா டோட்டலா 9 லைன்ஸ் இருக்கும். அதுல 8 லைன்ஸ் வந்து ஐயாம்பிக் பென்டாமீட்டர்ஸ் சொல்லுவாங்க. இட்ஸ் ஃபாலோட் பை சிங்கிள் அலெக்சாண்ட்ரின். அந்த கடைசி லைன் வந்து அலெக்சாண்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸாவோட ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னு சொன்னா ஏபி ஏபி பிசி பிசி சி. நீங்க இப்படி பிரிச்சு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏபி ஏபி பிசி பிசி சி. இதுதான் வந்து ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா. இந்த ஒரு சியை தான் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா அலெக்சாண்ட்ரின்னு சொல்றாங்க. சரியா? மீதி இருக்கிற இந்த 8மே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஐயாம்பிக் பென்டாமீட்டர்னு சொல்றாங்க. இது மொத்தமா சேர்த்து தான் ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா. ஸ்பென்சர் கண்டுபிடிச்ச ஸ்டான்ஸா. அதனால ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? புரிஞ்சுச்சா ஓப்பனிங்? Yes, ma'am. எஸ்.
எத்தனை புக்ஸ் டோட்டலா எழுதணும்னு நினைச்சிருப்பாருன்னா 12 புக் எழுதணும்னு நினைச்சிருப்பாரு. ஓகேவா? எத்தனை புக்ஸ் டோட்டலா கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா 6 புக்ஸ் தான் அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு அவரோட லைஃப் டைம்ல. ஃபர்ஸ்ட் 3 புக்ஸ் வந்து 1590ல பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அடுத்த 3 புக்ஸ் வந்து 1596ல பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஃபேரி குயினோட பப்ளிகேஷன் இயர் பார்க்கும்போது 1590ல இருந்து 1596 வரைக்கும் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 புக்ஸ் வந்து 1590, ரிமைனிங் 3 புக்ஸ் வந்து 1596ன்னு பார்க்குறோம். இந்த புக்க யாருக்கு அவர் டெடிகேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னா குயின் எலிசபெத்துக்கு. பிகாஸ் அவங்க தான் அந்த டைம் பீரியட்ல ரூலிங்ல இருந்திருப்பாங்க. அதனால குயின் எலிசபெத்துக்கு தான் இதை வந்து டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ள என்ன யாரெல்லாம் வருவா, எங்க இருந்து சோர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத மட்டும் நான் வெறுமனே ஆத்தர்ஸோட நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன கனெக்ஷன், இதோட கதை என்னன்னு கேட்காதீங்க. எனக்கும் சீரியஸா தெரியாது. கான்செப்ட் நம்ம என்ன படிக்க போறோம், இதுக்கெல்லாம் என்னென்ன ரைட்டர்ஸ் எல்லாம் வராங்க, எதை பத்திலாம் அவங்க பேசுனாங்க அப்படின்றது மட்டும் தான் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஜஸ்ட் மகிடம். சரியா? சோ வர்ச்சுஸ் அப்படின்னு சொன்னா நல்ல விஷயங்கள்னு சொல்லி பாக்குறோம். அதுதான் நம்ம வர்ச்சுன்னு சொல்லுவோம். சோ அதுக்கு சோர்ஸ் அங்க அந்த வர்ச்சுஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு யார்கிட்ட இருந்து சோர்ஸ் எடுத்திருப்பாங்கன்னா அரிஸ்டாட்டில் கிட்ட இருந்து எடுத்திருப்பாங்க. சோ அரிஸ்டாட்டில் இஸ் சோர்ஸ் ஆஃப் தீஸ் வர்ச்சுஸ். இந்த ஃபேரி குயின்ல நிறைய நல்ல விஷயங்கள் பத்தி பேசியிருக்காங்க. அது அந்த நல்ல விஷயங்கள்லாம் யார்கிட்ட இருந்து எடுத்தாங்க அப்படின்னா அரிஸ்டாட்டில் கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுல வந்து யாரோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் அப்படின்னா தாமஸ் அக்யூனஸ். பிகாஸ் ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று கொடுத்து ஃபேரி குயின் ரிலேட்டடா இவங்க யாராவது ஆப்ஷன்ல இருந்தாங்கன்னா ஜஸ்ட் கோ ஃபார் இட். அதுதான் ஏதாவது ஒண்ணா டெஃபினட்டா ஆன்சரா இருக்கும். சரியா? அரிஸ்டாட்டில் கிட்ட இருந்து வர்ச்சுஸ் எடுத்தாங்க. தாமஸ் அக்யூனஸோட இன்ஃபுளுன்ஸ் இதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிங் அர்தர் இருக்காரு தெரியுமா? கிங் அர்தர் நிறைய இடத்துல படிச்சிருப்போம். கிங் அர்தரை வச்சு ராபர்ட் ப்ரௌனிங் 2 ஒர்க் எழுதியிருப்பார்ல. வாட் ஆர் தி ட்ரூ ஒர்க்ஸ்? ராபர்ட் ப்ரௌனிங் இல்ல, டெனிசன். ஐம் சாரி. நம்ம The மேட்ச் தி ஃபாலோயிங்ல பார்த்தோம்ல. 12 புக்ஸ் எழுதியிருப்பாரு. mod அப்படிங்கிறது மாட் வந்து மோனோ டிராமா. அதான் சப்டைட்டில் பார்த்தோம். அதுல கிங் அர்தரோட ரெஃபரன்ஸ் வருமான்னு தெரியல. ஒரு கேர்ள் வந்து டவர்ல வாழுவா, அப்புறம் அவ கீழ விழுந்துருவா. ரிவர் கேமிலோட்ல. அது என்னது? ஆமா. டைட்டில் என்ன? கதை சொல்லிட்டேன். வாட் இஸ் தி டைட்டில்? இடில் ஆஃப் த கிங்கா மேம்? கரெக்ட். இடில்ஸ் ஆஃப் த கிங் கரெக்ட். அதுதான் வந்து முக்கியமான ஒர்க். டெனிசனோட 12 புக்ஸ்ல அது பப்ளிஷ் இருக்கும். அதுவும் கிங் அர்தரை பத்தி பேசும். அது கரெக்ட். இப்ப நான் சொன்ன கதையோட டைட்டில் என்ன? ஒரு கேர்ள் வந்து ஒரு பெரிய டவர்ல இருப்பா. அவள வந்து கர்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த விச் வந்து. மார்டிடி ஆத்தர். அது தாமஸ் மெலரியோட மார்டிடி ஆத்தர். அது பப்ளிஷ் ஆனது 1485. அதுவும் கிங் அர்தர் பத்தி தான். ஆனா அது வந்து வேற ரைட்டரோடது. இப்ப நான் கேட்டுட்டு இருக்கிறது டெனிசனோட ஒர்க் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். டெனிசன் தான் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஒரு பொண்ணு வந்து பெரிய டவர்ல இருப்பா. அவளுக்கு வந்து ஒரு பையனை பார்த்ததும் பிடிச்சிரும். சார் லான்சிலாட் அப்படின்னு சொல்லி. அவனை பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த ரிவர் கேமிலோட்ல அவ குதிச்சிருவா. ஆனா கர்ஸ் வந்து அவ குதிச்சதுனால நிஜமா ஆயிரும். அவ வெளில வந்ததும் அவ இறந்து போயிருவா. லான்சிலாட்ட பாக்குறதுக்கு முன்னாடி அவ இறந்து போயிருவா. இதுதான் ஸ்டோரி. இதோட டைட்டில் என்ன? ஆத்தர் வந்து டெனிசன் சொல்லிட்டேன். இந்த லேடி Lady Charlotte. கரெக்ட் மேம். லேடி ஷாலட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? கிங் ஆர் என்னதுடா? மனுஷன் ஏதோ சொன்னீங்கல்ல? சரி, ஓகே. சோ கிங் அர்தரை பத்தி நிறைய பேர் ஒர்க் எழுதிருக்காங்க. இப்ப நான் சொன்னது டெனிசன் எழுதின 2 ஒர்க். இடில்ஸ் ஆஃப் த கிங் ஒண்ணு. கைஸ் எதுவும் டவுட் இருக்கா இருக்கும்? நோ மேம். இல்ல. ஓகே. சோ கிங் அர்தரை பாக்குறோம். கிங் அர்தரை நான் எங்க சொல்லி கொடுத்துருக்கேன்? டெனிசனோட ஒர்க்ல சொல்லி கொடுத்துருக்கேன். டெனிசனோட ஒர்க் 2 ஒர்க் பார்த்தோம். ஒன்னு வந்து இடில்ஸ் ஆஃப் த கிங், இன்னொன்னு தி லேடி ஆஃப் ஷாலோட். லேடி ஆஃப் ஷாலோட்ல தான் அவ கர்ஸ் வாங்கின டவர்ல இருப்பா. அந்த டவர்ல இருந்து குதிச்சிருவான்னு சொன்னல. அதுவும் கிங் அர்தரோட ரெஃபரன்ஸ் அதுலயும் இருக்கும். சார் சொன்ன மாதிரி இடில்ஸ் ஆஃப் த கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க். அது 12 புக்ஸ்ல அவர் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அதுவும் கிங் அர்தரை பத்தி தான் பேசியிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரியே இங்கேயுமே கிங் அர்தர் அப்படின்ற அந்த கிங் வந்து எதுக்காக ஸ்டாண்ட் பண்றாங்கன்னா மேக்னிஃபிஷன்ஸ் அப்படின்ற அந்த வேர்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அவர் வந்து ஸ்டாண்ட் பண்றாரு. ஓகேவா? கிங் அர்தர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மேக்னிஃபிஷன்ஸ் அப்படின்னு பாக்குறோம். குளோரியானா அப்படின்னு சொல்லி ஃபேரி குயின் இவங்க வந்து எதுக்காக ஸ்டாண்ட் பண்றாங்க அப்படின்னா க்ளாரிக்காக. ஸோ ஒருத்தங்க ஒவ்வொன்றுக்காக. இப்போ அரிஸ்டாட்டில்னு சொல்லி பார்த்தா நம்ம வர்ச்சுஸ்ன்னு பார்த்தோம். இன்ஃபுளுன்ஸ் வந்து தாமஸ் அக்யூனஸ்ன்னு பார்த்தோம். கிங் அர்தர் எதுக்காக ஸ்டாண்ட் ஆகுறாரு அப்படின்னா மெக்னிஃபிஷன்ஸ்னு பார்த்தோம்ல. அதே மாதிரி க்ளோரியானா ஃபேரி குயின் அவங்க எதுக்காக ஸ்டாண்ட் பண்றாங்க அப்படின்னா க்ளோரிக்காக ஸ்டாண்ட் பண்றாங்க. அப்புறம் மேரி அப்படின்றது ஒரு குயினோட நேம். எப்படி நம்ம குயின் எலிசபெத் பார்க்குறோம் அதே மாதிரி குயின் மேரி அப்படின்னு இருக்காங்க. குயின் மேரி வந்து குயின் ஆஃப் ஸ்காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை வந்து என்ன நேம்ல அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னா டுசியா அப்படின்ற நேம்ல அவங்க வந்து இந்த கதைக்குள்ள அப்பியர் ஆகுறாங்க. ஓகேவா? மேரியோட என்ன நேம்ல அந்த பர்சன் வந்து அந்த குயின் வந்து அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னா டுசியா அப்படின்ற நேம் வந்து அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வால்டர் ராலே இந்த ஆத்தர் வந்து ஃபேரி குயினுக்கு என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா டெடிகேட்டரி போம் வந்து அவர் எழுதியிருப்பாரு. ஓகேவா? டெடிகேட்டரி போம் டு த ஃபேரி குயின் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது யார் அப்படின்னு சொன்னா வால்டர் ராலே அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி சிமிலர் பிளாட் யார் எழுதியிருக்கா அப்படின்னா ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு ரைட்டர் புக் ஆஃப் மார்டையர்ஸ் எழுதியிருக்காரு. அதுலயும் இதே மாதிரி கண்டென்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இதே மாதிரி பிளாட் வந்து எதுலயும் அப்பியர் ஆகுது அப்படின்னு சொன்னா ஃபாக்ஸ் அப்படின்ற ஆத்தரோட புக் ஆஃப் மார்டையர்ஸ் அப்படின்றதுலயுமே அப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் வேற எதுல இருந்து தான் இதை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா அரிஸ்டாட்டோட ஆர்லாண்டோ ஃபியூரியோசோ. அரிஸ்டாட்டோ அப்படின்றது ஆத்தரோட நேம். ஆர்லாண்டோ ஃபியூரியோசோ அப்படின்றது அவங்களோட புக்கோட நேம். இது நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர்ல இதோட பப்ளிகேஷன் இயர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா?
நம்ம மேம் வந்து இதெல்லாம் படிச்சோம் தெரியுமா? டிக்ஷனரி பப்ளிஷ் ஆன 2 வருஷம் சொல்லி பார்த்தோம். அப்புறம் தாமஸ் மோரோட யூட்டோபியா பார்த்தோம். அதே டைம் பீரியட்ல தான் இதுவும் பப்ளிஷ் ஆச்சுன்னு சொல்லிக் குடுத்தேன். ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒரு நம்பர்லயாவது பக்கத்துல சொல்ல முடியுமா? 70, 55, 60. 15, 16. 15, 16ல ஆல்ரெடி எது பப்ளிஷ் ஆயிருக்கும்? யூட்டோபியா. வெரி குட். யூட்டோபியா யாரோடது? தாமஸ் மோர். ஆ. தாமஸ் தாமஸ் மோரோட யூட்டோபியாவும் சரி, அரிஸ்டோட ஓர்லாண்ட் ஆஃப் ஃபியூரியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இது கேட்டிருக்கான். சரியா? இது பப்ளிஷ் ஆன இயர் என்னன்னா 15, 16 அப்படின்னு பார்க்கிறோம். இதுல இருந்தும் அதுக்கு சோர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் டசோவோட ஜெருசலம் டெலிவர்ட். ஓகேவா? டசோ அப்படின்றது ஒரு ஆத்தரோட நேமு. ஜெருசலம் டெலிவர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இதுல இருந்தெல்லாம் வந்து அவர் கன்டென்ட் எடுத்திருக்காரு. அரிஸ்டோவோட ஓர்லாண்ட் ஆஃப் ஃபியூரியஸ் 15, 16, டசோவோட ஜெருசலம் டெலிவர்ட். இதுல இருந்து இவ்வளோ திங்ஸ் அவர் எடுத்திருப்பாரு. இப்போ ஃபேரி குவீன் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிகேஷன் இயர் படிச்சுக்கோங்க. ஸ்பென்ஜரின் ஸ்டான்ஸா என்னன்னு பார்த்துக்கோங்க. 9 லைஸ், 8 வந்து அயாம்பிக் மென்டர்மீட்டர், கடைசி வந்து அலெக்சாண்டர்னு பார்க்குறோம். ரைம் ஸ்கீம் வந்து ஏபி, பிசி, சி வந்து அலெக்சாண்டர். எத்தனை புக்ஸ் பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா 12. கம்ப்ளீட் பண்ணது 6. இதுல எத்தனை நைட்ஸ் வருவாங்கன்னு சொல்லி கொடுத்தேன் மேல ஓப்பனிங்ல. ஹவு மெனி நைட்ஸ்? 7. 7 நைட்ஸ் வந்து வருவாங்க. சப் ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 புக்ஸ் வந்து 1590, ரிமைனிங் 3 புக்ஸ் வந்து 1596. யாருக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்க? குயின் எலிசபெத்காக. அரிஸ்டாட்டில் எதை ஸ்டாண்ட் பண்றாருன்னா வெர்ச்சுஸ்க்காக. தாமஸ் அக்யூனஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அர்தர் வந்து கிங் அர்தர் எதுக்காக ஸ்டாண்ட் பண்றாரு? மெக்னிஃபிஷன்ஸ்க்காக. குளோரியானா இல்லனா ஃபேரி குயின் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் க்ளோரி அப்படின்னு பாக்குறோம். மேரி குயின் ஆஃப் ஸ்காட்ஸ் அவங்க என்ன நேம்ல ரெப்ரசென்ட் பண்ணி வராங்க? டுசியா அப்படின்னு வராங்க. வால்டர் ராலே வந்து டெடிகேட்டட் போம் எழுதியிருக்காரு. பிளாட் எதுக்கு சிமிலரா இருக்கு அப்படின்னா ஃபாக்ஸோட புக் ஆஃப் மார்டையர்ஸ் அப்படின்னு பாக்குறோம். தென் இட்டாலியன் எபிக் இதே மாதிரி இருக்குது எதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அரிஸ்டோட ஓர்லாண்ட் ஆஃப் ஃபியூரியஸோ டசோட ஜெருசலம் டெலிவர்ட். ஓகேவா? 6 புக்ஸ் வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டாருன்னு சொல்றோம். அந்த 6 புக்கோட டைட்டில் என்ன? அதுல எது ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் புக் வந்து ரெட் கிராஸ் நைட். இது வந்து ஹோலினஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. செகண்ட் புக் வந்து கயான் அப்படின்றது டெம்பரன்ஸ். அப்புறம் தேர்ட் வந்து பிரிட்டோமேட் வந்து சேஸ்டிட்டிய. ஃபோர்த் புக் வந்து ட்ரையமௌண்ட் அண்ட் கேம்பல், இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப். ஃபிஃப்த் புக் வந்து ஆர்டிகல், அது வந்து ஜஸ்டிஸ். சிக்ஸ்த் புக் வந்து கேலிடர் வந்து கர்டசி. இது ஆல்ரெடி மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டாங்க. ரெட் கிராஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? கயான் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? பிரிட்டோமேட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றப்ப அந்த ரெண்டு நேம் யாரு? ஆர்டிகல் அப்படின்றது ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்புறம் கேலிடோர் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றது ஆல்ரெடி நெட்ல கேட்டுட்டாங்க. சரியா? அதனால இது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் புக்கோட நேம் என்ன? அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? செகண்ட் புக், தேர்ட் புக், ஃபோர்த் புக், ஃபிஃப்த், சிக்ஸ்த். 6 புக்ஸ் தான் அவர் பப்ளிஷ் பண்ணிருக்காரு. அதை 6 அவர் பப்ளிஷ் பண்ணவே இல்லை, எழுதவே இல்லை தலைவர் வந்து. சரியா? சரி, ரெட் கிராஸ் ஹோலினஸ், கயான் வந்து டெம்பரன்ஸ், பிரிட்டோமேட் அப்படின்னு பார்க்கும்போது சேஸ்டிசி, அப்புறம் ட்ரையமான் அண்ட் கேம்பல்னு 2 பேர் வந்திருக்காங்க. 2 பேர் வந்தா ஃப்ரெண்ட்ஷிப். அக்ரிட்டால் வந்து ஜஸ்டிஸ், கேலிடோர் வந்து கர்டசி. இதுதான் அந்த 6 புக்ஸ். 6 புக்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத மட்டும் பாத்துக்கோங்க. கிளியரா? எஸ் மேம். இதுல நான் சொன்ன தெரியுமா, கடைசியா ஒரு கேண்டோஸ் வந்து ஆட் பண்ணுவாங்கன்னு. இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். அது என்ன கேண்டோஸ்னா மியூட்டபிலிட்டி கேண்டோஸ். அந்த கேண்டோஸோட நேம் வந்து மியூட்டபிலிட்டி கேண்டோஸ். ஓகேவா? இதுல யார் வந்து சென்ட்ரல் கேரக்டரா அப்பியர் ஆவா அப்படின்னா கிங் அர்தர் இல்ல பிரின்ஸ் அர்தர். ஓகேவா? கிங் அர்தரை நம்ம மேல பார்த்தோம். ஆஸ் வெல் அஸ் கேரக்டரா யாரும் அப்பியர் ஆகுறா அப்படின்னா பிரின்ஸ் அர்தர். யாருக்கு அந்த ஒர்க்கை டெடிகேட் பண்ணிருப்பாங்க? குயின் குயின் எலிசபெத். எலிசபெத். குயின் எலிசபெத் இந்த ஒர்க்ல வந்து என்ன நேம் கீழ வராங்க? மெர்சில்லா அப்படின்ற நேம் கீழ வராங்க. அப்ப குயின் மேரி எது கீழ வராங்க? குயின் மேரி, குயின் ஆஃப் ஸ்காட்ஸ். டஸ்ஸா. டுசியா. டுசியா அப்படின்ற நேம் கீழ வராங்க. சரியா? டுசியா அப்படின்னு வந்து அது மேரி குயின் ஆஃப் ஸ்காட்ஸ். மெர்சில்லா அப்படின்னு சொல்லி வந்து அது வந்து எலிசபெத், குயின் எலிசபெத் ரெப்ரசென்ட் பண்ணி அவர் நேம் கொடுத்திருக்காரு. இவ்வளவுதான் வந்து ஃபேரி குயின். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். இதோட பப்ளிகேஷன் இயர் என்னன்னு திருப்பியும் கேட்பேன். எனக்கு இயர் கரெக்டா வேணும். 1590, 1596 வரைக்கும் அவர் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் அங்க இங்கேயும் ஓடி உங்களோட 15 மினிட்ஸை வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் 15 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் வைண்ட் அப் பண்ணுவேன். ஸோ நான் முடிக்கிறதுக்கு இன்னும் 15 மினிட்ஸ் ஆகும். என்னடா டைம் ஆயிடுச்சு முடிக்கலன்னு வெயிட் பண்ணாதீங்க. அது முடிச்சுட்டு தான் கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணுவேன். சாலி மோரகன், மோனிகா கிளார், டோரிஸ் பிக்கிங்டன், அலெக்சிஸ் ரைட். உங்களுக்கு தெரியும் இதுக்கெல்லாம் ஆன்சர். நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆஸ்திரேலியன் ரைட்டர்ஸ். எனக்கு ஆப்ஷன் சொல்லுங்க பார்ப்போம் டைரக்டா. 1க்கு வந்து லாஸ்ட் மேம். பிளெயின்ஸ் ஆஃப் ப்ராமிஸ். சாலி மோரகன் பிளைன்ஸ் ஆஃப் ப்ராமிஸா வரும். நல்லா யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். இதுல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தா சாலி மார்கனை தெரியும், அலெக்சிஸ் ரைட்டை தெரியும். அலெக்சிஸ் ரைட் அப்படின்றதுக்கு அலெக்சிஸ் அப்படின்னு ரீட் பண்ணும்போது அதை பார்த்தா ஆக்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வருது நான் சொல்லி கொடுத்தேன். அதுக்கு 2 வேர்ட் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? மேம் கார்பெண்டர் அண்ட் ப்ராமிஸ். கார்பெண்டர். அவங்க வந்து கார்பெண்டர் ஒர்க் பண்ணாங்க. அங்க என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்க? அந்த பிளைனா இருக்கிற இடத்த அழகா மாத்தி காட்டுறேன்னு நமக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப அதுதான் பிளைன்ஸ் ஆஃப் பிளைன்ஸ் ஆஃப் ப்ராமிஸ் மேம். ப்ராமிஸ். அலெக்சிஸ் ரைட்டோட ஒர்க் என்ன? பிளைன்ஸ் ஆஃப் ப்ராமிஸ். அப்ப சாலி மார்கனோட ஒரே ஒரு ஒர்க் நான் சொல்லி கொடுத்தேன். எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பேன். அந்த ஒரு ஒர்க் நிறைய தடவை நெட்ல கேட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒர்க் சாலி மார்கனுக்கு? மை மை பிளேஸ். மை பிளேஸ். பிளேஸ். அவ்வளவுதான், மை பிளேஸ். ஓகேவா? மீதி இருக்க 2 நம்ம ஆப்ஷன் வழியா கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு சொல்ல முடியுமா என்ன ஆப்ஷன் வரும்ட்டு?
Second one, ma'am. ஏ வந்து 3 2 இடத்துல இருக்கே. டி வந்து 4. அப்ப செகண்ட் ஒன் தான் கரெக்ட். ஏ வந்து 3, டி வந்து 4. ஓகேவா? இப்ப ஆன்சர்ஸ் நம்ம நேரா பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் ஈஸியா மெமரைஸ் ஆகும். சாலி மார்கன் வந்து மை பிளேஸ் அப்படின்னு ஒர்க் எழுதியிருப்பாங்க. மோனிகா கிளாரோட ஒர்க் என்ன அப்படின்னா கரோ பிராண்ட். ஓகேவா? கேரோ பிராண்ட் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. டாரஸ் பிக்கிள்டன். டாரஸ் பிக்கிளிங்டன் வந்து நீங்க எங்க பார்த்திருப்பீங்கன்னா ராபிட் சீரிஸ் எழுதியிருப்பாங்க. ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ராபிட் ப்ரூஃப் ஃபென்ஸ்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அது கூட நெட் கொஸ்டின். அதுல 3 கேர்ள்ஸ் வந்து கடத்திட்டு போய் வேற ஒரு இடத்துல வச்சிருப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தா ராபிட் ப்ரூஃப் ஃபென்ஸ். ஞாபகம் இருக்கா அந்த ஒர்க்கோட டைட்டில்? ராபிட் ப்ரூஃப் ஃபென்ஸ். Yes, ma'am. Title ஞாபகம் இருக்கு, ma'am. டைட்டில் ஞாபகம் இருக்குல்ல? அது வந்து இவங்களோட ஒர்க் தான். டோரிஸ் பிக்லிங்டன் அவங்களோட ஒர்க் தான் வந்து ராபிட் ப்ரூஃப் ஃபென்ஸ். இந்த வாட்டி வேற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேப்ரைஸ் எ ஸ்டாக்மேன் டாட்டர். அதனால தான் நான் என்ன சொல்றேன், கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ரைட்டர்ஸ் மட்டும் தரோ பண்ணீங்கனாலே இந்த வருஷம் கேட்கற அதே ஆத்தர்ஸ அடுத்த வருஷம் அவங்களும் வருவாங்க. ஆனா வேற ஒர்க் கேட்பான். அப்போ நம்ம இங்கேயே எல்லா ரைட்டர்ஸையும் சேர்த்து கவர் பண்ணிட்டே வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த வாட்டி கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். அதனால தான் நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்து படிச்சிட்டு இருக்கோம். சரி, கொஸ்டின் பேப்பர் நேரம் போலாம படிச்சிட்டு இல்ல. இந்த தடவை கேட்கறத அடுத்த தடவை ஒர்க் மட்டும் தான் மாறும். இல்லனா இந்த தடவை அவங்க ஆப்ஷன்ல இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க மெயினான ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த டைம் அவங்க மேட்ச் தி ஃபாலோயிங்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்க்கு வருவாங்க. இந்த மாதிரி ஷஃபிள் பண்ணி அவங்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அது போக புதுசா ஒரு 10 பேர் இருப்பாங்க உள்ள. ஓகேவா? சாலி மார்கன் மை பிளேஸ். மோனிகா கிளாரோடது வந்து கேரோ பிராண்ட். ஆஸ்திரேலியன் அபோரிஜினல் அவங்களும். டாரிஸ் பில்கிங்டன் வந்து கேப்ரிஸ் ஸ்டாக்மேன்ஸ் டாக்டர் அப்படின்னு ஒர்க் எழுதிருக்காங்க. அலெக்சிஸ் ரைட் வந்து கார்பெண்டரியா அப்படின்றது அவங்களோட ஒர்க்ஸ் தான். பிளைன்ஸ் ஆஃப் ராமஸ் அவங்களோட ஒர்க் தான். ஓகேவா? கிளியர் தானே இது? Yes, ma'am. எஸ். இதுல ஒரே ஒரு ஆத்தர் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஐ மீன் ஆத்தர் உங்களுக்கு 3 பேர் தெரியும். ஆனா ஒர்க் உங்களுக்கு எல்லாரையும் தெரியுமான்னு தெரியல. யூ வில் கிவ் எ ட்ரை. ரேமன் வில்லியம்ஸ், ஃபிரெடரிக் ஜேம்சன், ரிச்சர்ட் ஹாகர்ட். ரேமன் வில்லியம்ஸோட ஒர்க் சரி நம்ம இந்த சைடுல இருந்து போவேனா, ஒர்க்ல இருந்து போலாம். போஸ்ட் மாடர்னிசம், தி கல்ச்சரல் லாஜிக் ஆஃப் லேட் கேபிட்டலிசம். இது யாரோட ஒர்க்? போஸ்ட் மாடர்னிசம், தி கல்ச்சரல் லாஜிக் ஆஃப் லேட் கேபிட்டலிசம். இதுல வர்றதுல போஸ்ட் மாடர்னிசம் ரைட்டர்ஸ் யாருன்னு சொல்லுங்க. ரேமன் Frederick வில்லியம்ஸ். James. சூப்பர் சார். ஃபிரெடரிக் ஜேம்சன். ஓகேவா? ஃபிரெடரிக் ஜேம்சனோட ஒர்க் தான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் மாடர்னிசம், தி கல்ச்சரல் லாஜிக் ஆஃப் லேட் கேபிட்டலிசம் அப்படின்ற ஒர்க் வந்து பார்த்தோம். ஓகே. யூஸ் ஆஃப் லிட்ரஸி யாரோடது? Hogarth ஓடது. ரிச்சர்ட் ஹாகர்டோடது. ஓகேவா? இந்த 2 ஒர்க் தான் உங்களுக்கு தெரியும். சில டைம் இந்த டைம் கிரிட்டிக்க பார்த்துட்டு குழப்புது அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் கோ ஃபார் தி ஆன்சர்ஸ். அந்த சைடுல பார்த்துட்டு யார் அந்த ஆத்தர்ன்னு கிளிக் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஈஸியா இருக்கும். ஆனா உங்களுக்கு இதுல 3 ரைட்டர்ஸ் நல்லா தெரியும். ரேமன் வில்லியம்ஸ் தெரியும், ஃபிரெடரிக் ஜேம்சன் தெரியும், ரிச்சர்ட் ஹாகர்ட் தெரியும். இப்பதான் ரேமன் வில்லியம்ஸ்க்கு அவ்வளவு ஒர்க்ஸையும் மேல சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். நாவல்ஸ் வந்து பார்டர் கண்ட்ரி, செகண்ட் ஜெனரேஷன் பீப்புள்ஸ் அங்க மூவ் ஆகி போய் வாழ்ந்தாங்க. ஆனா அங்க ஆல்ரெடி யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா பிளாக் கவுண்ட்ரி மவுண்டன்ஸ் பீப்புள்ஸ் வந்து அங்க ஆல்ரெடி இருந்தாங்க. கோவா அப்படின்றது அவங்களோட ஒன்லி டிராமான்னு பார்த்தோம். அப்புறம் ரிமைனிங் ஒர்க்ஸ் பார்க்கும்போது கிரிட்டிசிசம் அண்ட் ரீடிங், கல்ச்சர் அண்ட் என்ன ஒர்க்? கல்ச்சர் அண்ட் 1958ல எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? கல்ச்சர் அண்ட் சொசைட்டி. தேங்க் யூ சோ மச். கல்ச்சர் அண்ட் சொசைட்டி. ஓகேவா? அது சொசைட்டி. 1958. ஆமா கரெக்ட்டா? இந்த ஒர்க்ஸ் எல்லாம் ரேமன் வில்லியம்ஸ் இப்பதான் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். ஆனா பாத்தீங்களா கொஸ்டின் பேப்பர்ல வந்து அவன் நம்ம படிச்ச ஒர்க் அவன் கேட்கவே இல்ல. அப்ப புதுசா ஏதோ ரேமன் வில்லியம்ஸ்க்கு ஏதோ ஒரு ஒர்க் இருக்கு. எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்கும்போது ரேமன் வில்லியம்ஸ் வந்து ப்ரிஃபேஸ் டு ஃபிலிம்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. இதை நான் வந்து அந்த இடத்துல நான் கொடுக்கவே இல்லை. இப்போ நீங்க புதுசா ஆட் ஆன் பண்ணிக்கணும். ரேமன் வில்லியம்ஸ்க்கு அவ்வளோ ஒர்க்கையும் படிச்சது போக ப்ரிஃபேஸ் டு ஃபிலிம்னு தலைவர் வந்து ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. நம்ம ஈஸியா என்ன பண்ணிடுவோம்னா ஃபிலிம்னு வந்திருக்கு, இதுக்கும் ரேமன் வில்லியம்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. பிகாஸ் ரேமன் வில்லியம் வந்து கல்ச்சரல் ஸ்டடீஸ்க்கு கீழே வர்றவர். அவருக்கும் ஃபிலிம் ஸ்டடீஸ்க்கு கீழே என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம அவர் தூக்கி யார்கிட்ட போடுவோம் அப்படின்னா ஹெர்பர்ட் மார்க்கஸ் கிட்ட தான் போடுவோம். நார்மலா மூளை ப்ராசஸ் பண்ணுச்சுன்னா இப்படிதான் ப்ராசஸ் பண்ணும். ஏன்னா ஹெர்பர்ட் மார்க்கஸ் நமக்கு யாருன்னே தெரியவே தெரியாது. மேபி அவர் ஃபிலிம் ரைட்டரா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு நான் வந்து ஆப்ஷன் நானும் அதுக்கு தான் போட்டுருப்பேன். பட் ரேமன் வில்லியம்ஸோட ஒர்க் தான் என்னது அப்படின்னா ப்ரிஃபேஸ் டு ஃபிலிம். ஹெர்பர்ட் மார்க்வஸோட ஒர்க் என்னதுன்னா ஒன் டைமென்ஷனல் மேன் ஒர்க் எழுதியிருக்காரு. ஃபிரெடரிக் ஜேம்ஸோட வந்து போஸ்ட் மாடர்னிசம் ஆர் கல்ச்சரல் லாஜிக் ஆஃப் லேட் கேபிட்டலிசம். இவர் தான் மாடர்னிசம் ரைட்டர்ஸ்க்கு கீழே வருவாரு. ரிச்சர்ட் ஹோகார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க் யூசஸ் ஆஃப் லிட்ரஸி. நிறைய தடவை நெட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா ரேமன் வில்லியம்ஸ், ரிச்சர்ட் ஹோகார்ட் இவங்க எல்லாருமே கல்ச்சரல் ஸ்டடீஸோட பேஸ்மெண்ட் ரைட்டர்ஸ். அவங்க தான் வந்து கல்ச்சரல் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு ஜான்ரா வளர்றதுக்கு பில்லர்ஸா இருந்தவங்களே இவங்க தான். ரேமன் வில்லியம்ஸ், ரிச்சர்ட் ஹோகார்ட். ஓகேவா? சோ இவங்களோட ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிச்சர்ட் ஹோகார்ட். ரிச்சர்ட் ஹோகார்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆஃப் BCCS. BCCS எந்த வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? BCCS எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? சரி, இதோட ஃபுல் டைட்டில் என்ன ஞாபகம் இருக்கா? BCCSக்கு ஃபுல் ஃபார்ம் Birmingham Contemporary Cultural. ஃபார் கல்ச்சரல் ஸ்டடீஸ். எஸ். அதுக்கு ஸ்பெல்லிங் தான் தேடிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். BCCS அப்படின்னு சொல்லி பார்த்தா
பர்மிங்கம் BCCS அப்படின்றது கல்ச்சுரல் ஸ்டடீஸ் ஸ்டார்ட் ஆன ஒரு ஒரு குரூப் ஓகேவா. இவங்க தான் வந்து அந்த கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அப்படின்றத ஸ்டார்ட்டே பண்ணியிருப்பாங்க. எங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பர்மிங்கம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. GHAM இந்த இடத்துல தான் அவங்க வந்து ஸ்டார்ட்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ B ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பர்மிங்கம் ஓகேவா. அதுக்கப்புறம் த சென்டர் ஃபார் கண்டெம்பரரி கல்ச்சுரல் ஸ்டடீஸ். கண்டெம்பரரி கல்ச்சுரல் ஸ்டடீஸ் TUDIS கண்டெம்பரரி கல்ச்சர் ஸ்டடீஸ் எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1964. முக்கியமான பாயிண்ட். BCCS அப்படின்றது எதுக்கு கீழே வர போற பாயிண்ட் அப்படின்னா கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு ஜான்ரா. எப்படி நம்ம ஃபார்மலிசம், ஸ்ட்ரக்சரலிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், மாடர்னிசம், போஸ்ட் மாடர்னிசம், ஃபெமினிசம், நியூ ஹிஸ்டாரிசம், ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரின்னு எவ்வளவு படிக்கிறோம். அந்த மாதிரி ஒன் ஆஃப் த தியரி தான் என்னது அப்படின்னா கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஓகேவா. அந்த கல்ச்சுரல் ஸ்டடீஸ் இந்த கூட்டத்துக்கு கீழே தான் ஸ்டார்டே பண்ணாங்க. BCCS அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா சொல்லுவாங்க. இந்த கூட்டத்தை எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பெர்மிங்கம். பெர்மிங்கம் அப்படின்றது ஒரு இடத்தோட பேர், வேற ஒண்ணுமே கிடையாது. பெர்மிங்கம் அப்படின்றது ஒரு பிளேஸோட நேம். இந்த CCS அப்படின்னு இந்த 3 C வந்து எதுக்கு ஸ்டாண்ட் பை ஆகுது அப்படின்னா கல்ச்சுரல் த சென்டர் ஃபார் கண்டெம்பரரி கல்ச்சர் ஸ்டடீஸ்க்கு ஸ்டாண்ட் ஆகுது ஓகேவா. 1964ல இந்த கூட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் டைரக்டர் யாரு அப்படின்னா ரிச்சர்ட் ஹோகாத். இதுக்கு கீழே வர ரைட்டர்ஸ் யாரெல்லாம் பார்க்கும்போது ரேமன் வில்லியம்ஸும் இதுக்கு கீழே தான் வருவார். ரேமன் வில்லியம்ஸ் நம்ம இவ்வளவு நேரம் படிச்சுட்டு இருந்தோம்ல, அந்த ரேமன் வில்லியம்ஸ் இந்த கல்ச்சர் ஸ்டடீஸ்க்கு கீழே தான் வருவார். ஐ மீன் இந்த கண்டெம்பரரி கல்ச்சர் ஸ்டடீஸ்க்கு கீழே தான் வந்து ரேமன் வில்லியம்ஸும் வருவாரு, ரிச்சர்ட் ஹோகாதும் வருவார் ஓகேவா. இந்த BCCS ஓட ஃபர்ஸ்ட் டைரக்டர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதா ரிச்சர்ட் ஹோகாத் அப்படின்னு பாக்குறது. இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1964ல. கல்ச்சர் ஸ்டடீஸ் அப்படின்ற டேர்மையுமே யார் காயின் பண்ணிருப்பா அப்படின்னா ரிச்சர்ட் ஹோகாத் தான் காயினே பண்ணிருப்பாரு. ஓப்பனிங் கிளியரா? எஸ் மேம். அதர்ஸ் கிளியர்க்கா? கிளியர். ரிச்சர்ட் ஹோகாத்துக்கு இவ்வளவு ஒர்க் இருக்கு. இது ஆல்ரெடி 2 தடவை குரோனாலஜில கேட்டுட்டாங்க. இந்த இருக்குல்ல, இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறதுக்கு ஒர்க்ஸ் வந்து இதை நான் சொல்லி கொடுத்த ஞாபகம் பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கா? ஆமாங்க மேம். கதை என்னன்னு சொல்ல முடியுமா எனக்கு? இந்த லிட்ரேச்சர் வந்து முதல்ல டீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுல ம். 2 விஷயங்கள பத்தி பேசுவாங்க. ஒண்ணு கல்ச்சுரல் சேஞ்ச பத்தி, இன்னொன்னு எஜுகேஷன பத்தி பேசுவாங்கங்கிற மாரி பார்த்தோம். ஆமா ஆமா அண்ட் ஆமா 2 அதேதான். இருக்கிறதுனால 2 பேரும் மாத்தி மாத்தி பேசுவாங்க. ஸோ ஸ்பீக்கிங் டு ஈச் அதர். ஸோ அவங்க 2 ஆமா. பேருக்குள்ள ஒன்லி கனெக்ட் என்னன்னு பார்க்குறோம் அப்படிங்கிற மாரி பார்த்தோம். ஆனா ரொம்ப அவங்க கோவப்படுவாங்க. ஸோ அது அவங்களோட வொர்ஸ்ட் டைமா இருக்கும். உங்க லோக்கல் ஹேபிட்டன்ஸ். ஸோ எஸ் இப்படி எஸ் எஸ் ஸ்டோரீஸ அதான் பார்த்தோம் மேம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் ஓகேவா. ஸோ ரிச்சர்ட் ஹோகாத் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட டெபியூ ஒர்க் நீங்க தான் படிக்கணும். அதுக்கு நான் எந்த கதையும் வச்சுக்கல. டெபியூ ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா WH ஆர்டன் போய்ட்ரி. WH ஆர்டன் அப்படின்றது ஒரு ரைட்டர் சரியா. அவரோட போய்ட்ரியை அவர் அனலைஸ் பண்ணியிருப்பார் ரிச்சர்ட் ஹோகாத் வந்து. அதனால WH ஆர்டன் போய்ட்ரி அப்படின்றது அவரோட டெபியூ ஒர்க். 1951ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் ஓகே. இந்த கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அப்படின்ற ஜான்ரா ஸ்டார்ட் ஆகுறதுக்கு நிறைய பேர் புக் எழுதியிருப்பாங்க தெரியுமா. அதே மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் ஒர்க் தான் என்னது அப்படின்னு சொன்னா யூசஸ் ஆஃப் லிட்ரரி த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் லைஃப் அப்படின்ற இந்த ஒர்க் வந்து ஓகேவா. பேஸ்மெண்ட் ஒர்க் என்னது, ரிச்சர்ட் ஹோகார்டோட கல்ச்சரல் ஸ்டடீஸ் ரிலேட்டடா பேஸ்மெண்ட் ஒர்க் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டா யூசஸ் ஆஃப் லிட்ரஸி. சப்டைட்டில் மட்டும் தவிர தனியா கேட்டிருக்காங்க. ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் லைஃப் இது யாரோட ஒர்க்னு கூட கேட்டிருக்காங்க. ஸோ சப்டைட்டிலையும் படிச்சுக்கோங்க, டைட்டிலையும் படிச்சுக்கோங்க. யூசஸ் ஆஃப் லிட்ரஸி அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் லைஃப் 1957ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது ஒரு பேஸ்மெண்ட் ஒர்க். அதே மாதிரியே ரேமன் வில்லியம்ஸ் கல்ச்சர் ஸ்டடீஸ்க்காக பேஸ்மெண்ட் ஒர்க் என்னது அப்படின்னு சொன்னா கல்ச்சர் அண்ட் சொசைட்டி ஓகேவா. ஸோ 2 பேஸ்மெண்ட் ஒர்க் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்னு வந்து ரிச்சர்ட் ஹோகாத்தோட த யூசஸ் ஆஃப் லிட்ரஸி 1957. ரேமன் வில்லியம்ஸோட பேஸ்மெண்ட் ஒர்க் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டா கல்ச்சர் அண்ட் சொசைட்டி 1958. கிளியரா ரிப்பீட் பண்ணவா? இது 1957 அது 1958. கிளியர்க்கா? ஓகேவா. சோ பேஸ்மெண்ட் ஒர்க் ஆஃப் கல்ச்சர் ஸ்டடீஸ் நாளைக்கு நான் கொஸ்டின் கேட்கும்போது 2 பேர் ஞாபகம் வரணும். ஒன்னு ரிச்சர்ட் ஹோகாத், இன்னொன்னு ரேமன் வில்லியம்ஸ். இன்னொருத்தர் இருக்காரு, அவர் நான் அப்புறமா சொல்லி கொடுக்கேன் சரியா. ரிச்சர்ட் ஹோகாத் ஒன்னு, ரேமன் வில்லியம்ஸ் ஒன்னு. ரேமன் வில்லியம்ஸ்க்கு கல்ச்சர் அண்ட் சொசைட்டி 1958, இவருக்கு யூசஸ் ஆஃப் லிட்ரஸி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் லைஃப் 1957 பாக்குறோம். சோ இந்த ஃபர்ஸ்ட் 2 வரைக்கும் ரிச்சர்ட் ஹோகாத்துக்கு நம்ம தான் படிக்கணும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கதை எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா டீச்சிங் லிட்ரேச்சர். நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிட்டு இருக்கோம், லிட்ரேச்சர் தான் படிச்சிட்டு இருக்கோம். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதனால இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து டீச்சிங் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த லிட்ரேச்சர் கீழே நம்ம எதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சுரல் சேஞ்ச் படி படிக்கிறோம் ஓகேவா. அதனால ஹையர் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சுரல் சேஞ்ச் அப்படின்றது 2வது வர்ற ஒர்க்கோட டைட்டில். டீச்சிங் லிட்ரேச்சர். லிட்ரேச்சர்ல எதை பத்தி சொல்லி கொடுக்குறோம், ஹையர் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சுரல் சேஞ்ச் படி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஹையர் எஜுகேஷனுக்கு அதனால அதிகமான டிமாண்டும் ரெஸ்பான்ஸும் வந்துட்டு இருக்கு. சோ அதனால ஹையர் எஜுகேஷன் டிமாண்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ், பிகாஸ் இது வந்து நெட் கொஸ்டின். ஹையர் எஜுகேஷன் டிமாண்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நெட் கொஸ்டின், குரோனாலஜில கேட்ட கொஸ்டின் 1968 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இது வரைக்கும் ஒரு ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் 2 ஒர்க் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அடுத்து இருக்க 4 ஒர்க் எதை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா லிட்ரேச்சர் பத்தி பேசுறோம். டீச்சிங் லிட்ரேச்சர், ஹையர் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சுரல் சேஞ்ச் பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்புறம் ஹையர் எஜுகேஷன் டிமாண்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த 2 பார்ட் கிளியரா, ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட்? எஸ் மேம். அதர்ஸ்? கிளியர்க்கா? எஸ்.
அதுக்கடுத்த கதை எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஸ்பீக்கிங் டு ஈச் அதர். இப்ப நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். அப்ப அந்த பேச்சுவார்த்தை மூலியமா தான் நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்பீக்கிங் டு ஈச் அதர் அதுதான் ஒரே ஒரு வழி. ஓகேவா? ஒன்லி கனெக்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஸ்பீக்கிங் டு ஈச் அதர் ஒன்லி கனெக்ட். இந்த ஒன்லி கனெக்ட் அப்படின்ற இந்த ஃப்ரேஸ எந்த ரைட்டர் கூட படிச்சிருப்பீங்க? ஹார்வர்ட்ஸ் எண்ட். சூப்பர். ஹோவர்ட்ஸ் எண்ட். யாரோட ஒர்க்? 1910 பப்ளிகேஷன். யாரோட ஒர்க் இது? இந்த ஹோவர்ட்ஸ் எண்ட் யாரோடது? எம்ஹெச் ஆப்ரஹாம். எம்எச் ஆபிரகாம்ஸ் கிடையாது. எம்எச் ஆபிரகாம் கிடையாது. எம்எச் ஆபிரகாம்க்கு நம்ம இன்னொரு ஒர்க் தான் படிச்சிருக்கோம். மில்க் இஎம் பாரடைஸ்னு ஃபாஸ்டர். ஒரு புக் எழுதியிருப்பாரு. மிரர் அண்ட் த லேம்ப்னு எழுதியிருப்பாரு. இஎம் ஃபாஸ்டரா மேம்? கரெக்ட். இஎம் ஃபாஸ்டர். ஓகேவா? இஎம் ஃபாஸ்டர் தான் இந்த ஒர்க் எழுதியிருப்பார் ஹோவர்ட்ஸ் எண்ட். இதுக்கு கீழ தான் ஒரு ஃப்ரேஸ பத்தி பேசுவாங்க. ஒன்லி கனெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இஎம் ஃபாஸ்டரோட இன்னொரு ஒர்க் எழுதியிருப்பாரு தெரியுமா? நாவல்ஸ் பத்தி பேசியிருப்பார்ல 1927 பப்ளிகேஷன். வாட் இஸ் த ஒர்க்? 7 aspects of novel. 7 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நாவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவரோட ஒரு ஒர்க்குக்கு வந்து போப் இருந்து டைட்டில் பிடிங்கிருப்பார்ல. என்ன ஒர்க்? போப்போட எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம்ல இருந்து எடுத்திருப்பாரு. வேர் த ஏஞ்சல்ஸ் டியர் டு சூப்பர். வேர் த ஏஞ்சல்ஸ் ஃபியர் டு த்ரெட் 1905 பப்ளிகேஷன். அதுல இருந்து தான் வந்து இஎம் ஃபாஸ்டர் வந்து டைட்டில் எங்க இருந்து எடுத்திருப்பாரு அப்படின்னு சொன்னா அலெக்சாண்டர் போப்போட ஒர்க்ல இருந்து எடுத்திருப்பாரு. எஸ்ஐ ஆன் கிரிட்டிசிசம். எஸ்ஐ ஆன் கிரிட்டிசிசம் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1711. கரெக்ட். 1711. அப்ப எஸ்ஐ ஆன் மேன் 1733. 1733. ஓகேவா? ஸோ ஒர்க்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவர் 2 ஒர்க் WH ஆர்டன் போய்ட்ரி, யூசஸ் ஆஃப் லிட்ரஸி இதுதான் பேஸ்மெண்ட் ஒர்க்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் டீச்சிங் லிட்ரேச்சர். லிட்ரேச்சருக்கு என்ன படிப்போம்னா ஹையர் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சரல் சேஞ்ச். அப்புறம் ஹையர் எஜுகேஷன் டிமாண்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். இது வரைக்கும் நம்ம 2 ஸ்டோரி படிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஸ்பீக்கிங் டு ஈச் அதர். 2 பேர்கிட்ட பேசுறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு சொன்னா ஒன்லி கனெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஸ்பீக்கிங் டு ஈச் அதர் ஒன்லி கனெக்ட். அந்த ஒன்லி கனெக்ட்ல தான் என்ன வரும் அப்படின்னு சொன்னா நமக்கு கோவம் வரும். சொல்லிக் கொடுக்கும் போது இல்ல நம்ம சொல்லிக்கிறத அவங்க புரிஞ்சுக்காத போது என்ன வரும்னா டெம்பர் வரும். அதுதான் வந்து இங்கிலீஷ் டெம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப டெம்பர் வந்து அந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னா ஒஸ்ட் ஆஃப் டைம்ஸா மாறிடும். இப்ப எனக்கு கோவம் வந்துருச்சு இல்ல உங்களுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பேசும்போது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ப்ராப்பரா போகாது. அப்ப அது வந்து ஒஸ்ட் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஸ்பீக்கிங் டு ஈச் அதர் 2 பேர்கிட்ட பேசிக்கிறது தான் ஒரே ஒரு வழி நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு. ஆனா அதுல இருந்து கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா ஒஸ்ட் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் அடுத்த பார்ட் கிளியரா? எஸ் மேம். கிளியர் தானே இது வரைக்கும்? எஸ் மேம். கிளியர். இது வரைக்கும் நீங்க பண்ணீங்க. ரிமைனிங் இருக்கு. இது வந்து 2 பார்ட்டா திருப்பியும் உடையும். அதை நான் உங்களுக்கு திருப்பி நாளைக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இவ்வளவு நேரம் நம்ம யாரை பார்த்துட்டு இருக்கோம்? எந்த ஆத்தரை பார்த்துட்டு இருக்கோம்? ரிச்சர்ட் ஹோகார்ட். ரிச்சர்ட் ஹோகார்ட் எந்த ஜான்ரா கீழ பார்த்துட்டு இருக்கோம்? எந்த சப்ஜெக்ட் கீழ வராரு இவர் வந்து? கல்ச்சர் ஸ்டடீஸ். கல்ச்சர் ஸ்டடீஸ் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு? பர்மிங்ஹாம்ல. பர்மிங்ஹாம்ல ஸ்டார்ட் ஆச்சு. எந்த வருஷம்? 61. 1961 இல்ல 4. 1964ல தான் BCCS வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். பர்மிங்ஹாம் சென்டர் ஃபார் கண்டெம்பரரி கல்ச்சர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? கல்ச்சர் ஸ்டடீஸ் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா? ரிச்சர்ட் ஹோகார்ட். ரிச்சர்ட் ஹோகார்ட் தான் காயின் பண்ணிருப்பாரு. இந்த கூட்டத்துக்கு கீழ இன்னொரு ரைட்டர் வருவாருன்னு சொன்னல, அவர் யாரு? ரேமண்ட் வில்லியம்ஸ் மேம். ரேமண்ட் வில்லியம்ஸ். ரேமண்ட் வில்லியம்ஸ் எது கீழ வருவாருன்னா கல்ச்சர் ஸ்டடீஸ் கீழ தான் வருவாரு. ரேமண்ட் வில்லியம்ஸோட பேஸ்மெண்ட் ஒர்க் என்ன? சொசைட்டி. கல்ச்சர் அண்ட் சொசைட்டி எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கு? 1958. 1958ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகேவா? ரிச்சர்ட் ஹோகார்டோட பேஸ்மெண்ட் ஒர்க் Aspects of literature. யூசஸ் ஆஃப் லிட்ரஸி. யூசஸ் ஆஃப் லிட்ரஸி இல்லனா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் லைஃப்னு 2 டைட்டில்ல கூட கேட்பாங்க. ஓகேவா? சோ இவங்க 2 பேருமே எதுக்கு கீழ வராங்கன்னா கல்ச்சர் ஸ்டடீஸ் அப்படின்ற ஜான்ரா கீழ வராங்க. இதுக்கப்புறம் இன்னொரு ரைட்டர் வருவார். தாமஸ்னு ஒருத்தர் வருவாரு. அவரை பத்தி நான் நாளைக்கு உங்களுக்கு என்னன்னு சொல்லிருக்கேன். கிளியர் தானே இன்னைக்கு பார்த்தது? எஸ் மேம். தேங்க் யூ கைஸ். நாளைக்கு மார்னிங் செஷன் வந்து பியாண்ட் டைம். தேங்க்யூ. Thank தேங்க் யூ you. சார்.